ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. நீர் இல்லாத ஆராதனை அல்ல. உம்மை ஆராதிக்கத்தான் நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம் அல்லவா கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆதிலே மனுஷனையே நீ சிருஷ்டித்தீர் அல்லவா. மனுஷனுக்கு இந்த உலகத்திலே என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை அறிந்தவரான நீர் கர்த்தாவே. சகலத்தையும் உண்டாக்கி கர்த்தாவே, மனுஷனை கர்த்தாவே உமது சாயலாகவே, உம்முடைய சொரூபமாகவே, உம்முடைய சுவாசத்தை கொடுத்து கர்த்தாவே உம்மை போலவே உருவாக்க ஆரம்பித்தீர் அல்லவா கர்த்தாவே. மனுஷனோ உம்மை ஆராதிக்க வேண்டும், மனுஷன் உம்மை துதிக்க வேண்டும், மனுஷன் உம்முடைய பிள்ளையா இருக்க வேண்டும், மனுஷன் உன்னுடைய ஜீவனா இருக்க வேண்டும். மனுஷன் உன்னுடைய கர்த்தாவே உமது சாயலாய் படுத்த மனுஷன் உலகத்தை எந்த கர்த்தாவே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே காணுகிற எதுவுமே ஆண்டவரே தொழுது கொள்ளாதபடிக்கு மெய் தேவனான உம்மை ஆராதிக்கிறேன் ஒரு பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆராதனை விசேஷமானது அல்லவா கர்த்தாவே. ஆராதிக்கிற நாட்கள் விசேஷமானது தான் ஆண்டவரே. தேவன் உம்முடைய சமூகம் எங்களை ஆளுக்கொள்ளட்டும் அப்பா. உன்னுடைய பிரசன்னம் எங்களை தொடட்டும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எங்களுடைய தொடக்கமும் முடிவும் நீராயிரும் அப்பா. நாங்கள் அல்ல கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க தகுதி இல்லாத மண்ணுகள் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க தகுதியே இல்லையே ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனான உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பயபக்தியை கொடு ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பரிசுத்தத்தை கொடு தேவனே. அன்புள்ள தேவனே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உன்னுடைய அன்பை கொடு ஆண்டவரே. எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினோ ராஜா, அதை போலவே தேவனே நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுத்து ராஜா இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வைத்திருக்கிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு எங்களை உதவி செய்யும். பேசக்கூடிய நம்முடைய தாசன் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறோம். பரிசுத்த பந்தியுமாக நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கமும் முடிவு நீராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேளுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உண்மையாகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ನಿಜವಾಗಲೂ ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்தை பார்க்கும் போது எந்த பாகத்திலும் பயங்கரங்கள் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಭಯಂಕರತೆಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. ஏதோ ஒரு கிருபை நம்மை தாங்கி கொண்டு வருகிறது. ಏನೋ ಒಂದು ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದೆ. என் ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இன்னையோட அமெரிக்கா நாட்டே துக்கத்தோடு இருக்கிறது. ಇವತ್ತು ಅಮೆರಿಕ ದೇಶ ದುಃಖದಿಂದ ತುಂಬಿದೆ. ட்ரம்புக்கு வலது கையா இருந்த ஒரு பெரிய பக்தன் அவன். ಟ್ರಂಪ್ಗೆ ಬಲಗೈಯಾಗಿದ್ದ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಕ್ತನವರು அநேக நேரங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ரூபத்தில் இருந்தான் அவன். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಸಹಪಾಠಿಯಾಗಿದ್ದರು. அவருக்கு 31 வயசு. ಅವರಿಗೆ 31 ವರ್ಷಗಳು. 2 குழந்தை. 2 ಮಕ್ಕಳು. முந்தா நாள் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. ಒಂದೇ ದಿವಸ ಅವರನ್ನು ಶೂಟ್ ಮಾಡಿ ಸಾಯಿಸಿಬಿಟ್ರು. அந்த சிறு பிள்ளை கேட்கறது, அப்பா அம்மா அப்பா எங்க போனாரு? ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ಕೇಳ್ತದೆ, ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ? ஏசுநாதர் கூட்டின்னு போய்க்கிறாரு. ಏಸಪ್ಪ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. மீண்டும் அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு கொண்டு போவார். ಮತ್ತೆ ಅವರು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்து ஜீவியம் பாருங்க. ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತ ನೋಡಿರಿ. அநேக நேரத்தில் அநேக பாடுகளை படும் போது ரத்த சாட்சிகளாக சாக வேண்டியதா இருக்கிறது. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಸಾವಿಯ ಸನ್ನಿವೇಶ ಬರುತ್ತದೆ. ஆனால் விசுவாசம் என்பது மகா பெருசு. ಆದರೆ ನಂಬಿಕೆ ಎನ್ನುವುದು ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நம்ம போட்டோல பார்த்த மிகவும் அழகுடையவள். ಆಯಮ್ಮ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ ಫೋಟೋದಲ್ಲಿ ನೋಡುವ. சிறு வயது, ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು. சிறு வயது புருஷனை இழக்கும் போது எப்படி இருக்கலாம்? ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಗಂಡನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಿತಿಯಾಗಿರಬಹುದು. ஆனாலும் தன் மகனுக்கு என்ன சொல்கிறார்? ಆದರೂ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இயேசுக்கு அப்பாவை கூப்பிட்டு கொண்டு போயிருக்கிறார். ಯೇಸಪ್ಪ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. மீண்டும் வந்து நம்மளை கூப்பிட்டு கொண்டு போவார். ಮತ್ತೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. விசுவாச ஜீவியம். ಇದೇ ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு வினாடி அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ಆ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணுவோம். ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இவர் விட்டு போன அநேக சுவிசேஷ அநேக காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணுவோம். ಇವರು ಬಿಟ್ಟು ಹೋದ ಅನೇಕ ಸೇವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನು ಅವರ ಮುಖಾಂತರ ಮಾಡಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. துக்க நிறைஞ்ச அந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக. ದುಃಖ ತುಂಬಿದ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆದರಣೆಯು ಬಲವನ್ನು ಸಂತೈಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಯೇಸಪ್ಪ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರೇ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, 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 ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದಯೆಯಿರಲಿ. ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ದಯೆಯಿರಲಿ. ಬಿಟ್ಟು ಹೋದ ಸೇವೆಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿಯಪ್ಪ. ಬಲಪಡಿಸಿ ಧೈರ್ಯಪಡಿಸಿ. தாய் தந்தையாக அந்த மனுஷன் தெய்வீகத்தில் எந்த திட்டத்தோடு காரியத்தை ஆண்டவருக்காக செய்தாரோ ಆ ವ್ಯಕ್ತಿ ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು, கர்த்தர் அதை பரிபூர்ணமாக்கத்தக்கதாக ஜெபித்துக் கொள்ளுங்க. ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಪರಿಪೂರ್ಣ ಮಾಡಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அவருடைய ஊழியம் வீணாகாதபடிக்கு, ಅವರ ಸೇವೆ ವ್ಯರ್ಥವಾಗದಂತೆ. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, 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 ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಬಿಟ್ಟು ಹೋದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿಪ್ಪ. ಬೇಕಾದ ಬಲವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ. உறவினாடி உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ನಮಗಾಗಿ ಒಂದು ಕ್ಷಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. வந்துகிற சாமி என்னை தேற்றி பலப்படுத்து. ಬಂದಿರುವ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಧೈರ್ಯಪಡಿಸಿರಪ್ಪ. எப்பேற்பட்டவர்களெல்லாம் மரணத்தை அடைந்தாலும் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள் அல்லவா? ಯಾವ ರೀತಿಯ ಮರಣ ಬಂದರೂ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದಾರಲ್ಲವಾಪ. தன் கரவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் ತನ್ನ ಗಂಡನನ್ನು ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿರುವಪ್ಪ. விசுவாசம் தளராதபடிக்கு, ಆ ನಂಬಿಕೆ ಕದಲದಂತೆ ಅಪ್ಪ, உறுதியா நிற்கிற அருமையான சகோதரி, ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತಿರುವ ಆ ಪ್ರಿಯ ಸಹೋದರಿಯಪ್ಪ, இந்த மத்தியான வேளையிலே நீங்களும் அந்த விசுவாசத்தோட வர வேண்டும். ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವುಗಳು ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ இந்த ಬರಬೇಕು. உலகத்தில் இருக்கிறாய், ஆனா இந்த உலகம் உன்னுடையதல்ல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಲೋಕವು ನಿಮ್ಮದಲ್ಲ. உனக்காக பரலோகத்தை ஆயத்த பண்ணி வைத்தேன். ನಿಮಗಾಗಿ ಪರಲೋಕವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೇನೆ. பரலோகத்து மேலே உன் நோக்கமா இருக்கட்டும். ಪರಲೋಕದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಗುರಿ ಇರಲಿ. உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ಲೋಕದಲ್ಲಿ ಅದು ಸಿಕ್ಕಿದರೂ ಸಿಕ್ಕದಿದ್ದರೂ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. பரலோகத்துக்கு மட்டும் சொந்தமாய் விடு. ಪರಲೋಕಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸ್ವಂತವಾಗಿ ಬಿಡಿರಿ. Thank you, Lord. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಯಾತ್ರೆಯನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸಬೇಕು ಅಪ್ಪ. என்னோட விசுவாசத்தை பலப்படுத்த என்று கேளுங்க. ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಎಂಬುದಾಗಿ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விசுவாசத்தை இழந்து போகிறோம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆಲ್ಲ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இயேசுவுடைய அன்பை இழந்து போகிறோம். ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஜெபத்தை இழந்து போகிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தா நீங்கள் என்ன செய்திருக்க ಈ முடியும்? ರೀತಿ ಸನ್ನಿವೇಶ ನಮಗೆ ಬಂದಿದ್ದರೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು? எப்படிப்பட்ட ஒரு பலசாலியான ஒரு ஸ்திரீ பாருங்க. ಯಾವ ರೀತಿ ಬಲಶಾಲಿಯಾದ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. அப்பா கூட போய்க்கிறார், இயேசு கூட. ಅಪ್ಪ ಯೇಸುಪಾತ್ರ ಹೋಗಿದ್ದಾರೆ, மீண்டும் நம்மள வந்து கூட்டிட்டு போறாரு. ಮತ್ತೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாரு, ஜீவனுள்ள வார்த்தைகள். ಆ ವಾಕ್ಯಗಳು ಜೀವವುಳ್ಳ ವಾರ್ತೆಗಳು ನೋಡಿ. உலகத்தில் இருக்கிற எல்லா சோர்ந்து போன விசுவாசிகளை தட்டி எழுப்ப கூட வார்த்தைகள். ಲೋಕದಲ್ಲಿ ಸೋತು ಹೋದ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸುವ ವಾರ್ತೆಗಳು ಅದು. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಪರಿಶುದ್ಧರೇ, ಪರಿಶುದ್ಧರೇ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಅಪ್ಪ. கிருபை நிறைஞ்ச மகத்துவமான இரண்டு ஜீவனுடைய பிதாவே, இந்த நேற்று நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற சாமி. துக்ககரமான செய்தி நாங்கள் கேட்டாலும் சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை கொடுப்பீர் அல்லவா? ஆமென்ப்பா. மரணத்தை, கிறிஸ்துவின் மரணத்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறது அல்லவா கர்த்தாவே? அப்பற்பட்ட ஜெயித்து அந்த குடும்பத்தை கொடுத்தபடியால மக்கள் ஸ்தோத்திரம். கூட்டமாக வந்துக்கிற முதுப்பேட்டைகளை பலப்படுத்து. எந்தெந்த பாகத்தில் சோர்ந்து போகிறார்களோ வீணான சோர்வு, பலகீனங்கள், கவலைகள், வீணான கவலைகளை தூரமாக்கி விட்டு புதிய பலத்தை கொடுத்து புதிய விசுவாசத்தை பெருக வைய சாலை. உங்களுடைய கிருபை என்பது அனுகிரகம் செய்து முடி மறைத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். வெள்ளிக்கிழமை நடந்த ஞானஸ்தான ஆராதனை உண்மையாகவே கர்த்தர் தாமே இறங்கி கிரிகளை செய்ய ஆரம்பித்தார். ಶುಕ್ರವಾರ ನಡೆದ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಆರಾಧನೆಗೆ ದೇವರೇ ಬಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮುಗಿಸಿಕೊಟ್ಟರು. வந்த அவர் ஊழியக்காரர் இதுவரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு ஆராதனை அவர் பார்க்கவில்லை போல இருக்குது. ಬಂದ ಸೇವಕರಿಗೆ ಈ ರೀತಿ ಆರಾಧನೆ ಅವರು ನೋಡಿ ಇರಲಿಲ್ಲ. பயந்து பயபக்தியோடு தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ಅವರು ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವವರಾದರು. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ரெண்டொரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நாம் பரிசுத்த பந்திக்கு போகலாம். 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ ನಂತರ ಕರ್ತನ இரண்டாவது ஞானஸ்தானம் இந்த வயசு எடுத்துறதுக்கு முன்னாக கடைசியில் முன்னாக வர வேண்டும். ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಈ ಸಾರಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಎತ್ತಿರೋ ಮಕ್ಕಳು ಕೊನೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. சபை வந்து அவங்கள அங்கீகரிக்கும். ಸಭೆ ಬಂದು ಅವರನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತದೆ. அது கொஞ்ச நேரம் விட்டு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಹೇಳುತ್ತಾರಯ್ಯ. சங்கீத புஸ்தகம் 14:2-3 வார்த்தை பாருங்கள். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ.
ಕೀರ್ತನೆ 14:2-3. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ತನ್ನ ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಬುದ್ಧಿವಂತರು ಇದ್ದಾರೋ ಎಂದು ಯೆಹೋವನು ಆಕಾಶದಿಂದ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಲಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವನು ಇಲ್ಲ, ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದಾರಿ தப்பிதவனு, ಎಲ್ಲರೂ ಕೆಟ್ಟು ಹೋದவரே. ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவன் வானத்திலே இந்த பூலோகத்தை பார்க்க ஆரம்பித்தார். ದೇವರು ಆಕಾಶದಿಂದ ಭೂಮಿಯ ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ ಮನುಷ್ಯ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅತ್ತನೆ ಬೇರೆயும் பார்க்க ஆரம்பித்தார். ತಾನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದರು. ದುಃಖಪಡಲು ಆರಂಭಿಸಿದರು. ஒருவனாகில் நீதிமான் இல்லையே, ಒಬ್ಬನಾದರೂ ನೀತಿವಂತನು ಇಲ್ಲವೇ? என்னுடைய சிருஷ்டி வீணா போகுமா, ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯೇ? எவ்வளவு வேதனையோடு பார்க்க ஆரம்பித்தார். ಎಷ್ಟು ವ್ಯಸನದಿಂದ ನೋಡಲು ಆರಂಭಿಸಿದರು. பாவம் செய்து ಪಾಪ ಮಾಡಿ தேவ மகிமையே, ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು எல்லாமே எழுந்து போனார்கள். ಎಲ್ಲರೂ ಕಳೆದುಕೊಂಡರಂತೆ. நீதி எழுந்து போனார்கள். ನೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. பாவியாக மாறிவிட்டார்கள். ಪಾಪಿಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು தேவன் நோக்கி பார்க்கிறார். ದೇವರು ಇದನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. என்னுடைய சாயல உண்டாக்குற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ? வானத்தை உண்டாக்குன அவனுக்காக, ಆಕಾಶವನ್ನು ಅವನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿ, பூமியை உண்டாக்குன, ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, கடலை உண்டாக்குன, ಸಮುದ್ರ ಉಂಟು ಮಾಡಿ, காற்று உண்டாக்குன, ಗಾಳಿ ಉಂಟು ಮಾಡಿ, கடலை உண்டாக்குன, ಸಮುದ್ರ ಉಂಟು ಮಾಡಿ, செடி கொடிகளை உண்டாக்குன, ಗಿಡ ಮರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ, எல்லா மிருக ஜீவனையும் அவனுக்காக உண்டாக்குன, ಎಲ್ಲ ಮೃಗ ಜೀವನಗಳು ಅವನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದೆ. இவன் நல்லவனா கெட்டவனா நீதிவானா அநீதிவானா என்று பார்த்தா ಒಳ್ಳೆಯವನ ಕೆಟ್ಟವನ ನೀತಿವಂತನ ಅನೀತಿವಂತನ ಗಮನಿಸುವಾಗ ஒரே ஒரு நீதிமான் கூட இல்லையா? ಒಬ್ಬರು ನೀತಿವಂತರು ಇಲ್ಲವಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்போ நீதிவான் இல்லையோ, ಯಾವಾಗ ನೀತಿವಂತರು ಆಗುವುದಿಲ್ಲವೋ அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். ಅವರನ್ನು ಕರೆಯಲ್ಪಡಬೇಕು, அழிக்கப்பட வேண்டும், ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. என் அன்பு ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் மனதுருகினார். ದೇವರು ಕನಿಕರಪಟ್ಟರು. பாவியா மாறிவிட்டானே, ಪಾಪಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟನೆ. நீதியை நான் கொடுத்த நீதி வஸ்திரத்தை இழந்து போனானே, ನಾನು ಕೊಟ್ಟ ನೀತಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನೆ. இவன் எப்படி அழிக்க முடியும்? ಇವನು ಯಾಕೆ ನಾಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? தேவன் மனதுருகினார். ದೇವರು ಕನಿಕರಪಟ್ಟರಂತೆ. எப்படி இவனை நீதிமான் ஆக்கி மீண்டும் ஆதி சாயல் இவனுக்கு கொடுக்க வேண்டும்? ಯಾಕೆ ಇವನು ನೀತಿವಂತನನ್ನು ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮೊದಲಿನ ಸ್ವರೂಪವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? ஆதி சாயலோடு என்னோடு வாழ வேண்டுமே, ಆರಂಭದ ಪ್ರತಿರೂಪದಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಳಬೇಕೇ? என்ன செய்யலாம்? ಇವನೇನು ಮಾಡೋಣ? சூரியனை ஈடு கொடுத்தா முடியுமா? ಸೂರ್ಯನನ್ನು ಈಡಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಆಗುತ್ತದಾ? சந்திரனை ஈடு கொடுத்தா முடியுமா? ಚಂದ್ರನ ಈಡು ಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾ? இல்லை. ಇಲ್ಲವೇ ஏன் இல்லை? ಯಾಕೆ ಇಲ್ಲ? மனுஷன் பாவம் செய்தபடியாலே, ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ இயற்கைகளும் சபிக்கப்பட்டு போனதா, ಪ್ರಕೃತಿಗಳು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತಂತೆ. இப்ப யார முடியும்? ಇದು ಯಾರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ? தேவதூதனால முடியுமா? ದೇವದೂತರಿಂದ ಸಾಧ್ಯವಾ? இவனை மீட்டுக்கொண்டு என்னோட சாயலா என்னோட வாழ வேண்டுமே, ನೀವನ್ನ ರಕ್ಷಿಸಿ ನನ್ನ ಸ್ವರೂಪವಾಗಿ ನನ್ನ அடி ಜೊತೆ ಬಾಳಬೇಕು. பாதாளத்தில் பாவம் செய்து விழுந்திருக்கிறான், ಪಾಪ ಮಾಡಿ ಅಡಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಬಿದ್ದು அவன் ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. நீதிமானாக்கனே, ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿ ஆனா ಮಾಡಿದೆ. அநீதிமான மாறிவிட்டான். ಅನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟನು. நீதிமான ஆக்குறது என்ன? ಮತ್ತೆ ನೀತಿವಂತನಾಗಿ ಹೇಗೆ ಮಾಡುವುದು? தான தர்மத்தினால முடியுமா? ದಾನ ಧರ್ಮದಿಂದ ಆಗುತ್ತದಾ? யோகத்தினால முடியுமா? ಯೋಗ ಮಾಡುವುದರಿಂದ புண்ணிய ಆಗುತ್ತದಾ? காரணம் செய்ய முடியுமா? ಪುಣ್ಯ ಕಾರ್ಯಗಳಿಂದ அல்ல ಆಗುತ್ತದಾ? ஜீவனை கொடுத்தால முடியுமா? ಜೀವನ ಕೊಟ್ಟರೂ ಆಗುತ್ತದಾ? முடியாது. ಆಗುವುದಿಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? அநீதியாகப்பட்ட ஒரு பாவம் பயங்கரமானது. ಅನೀತಿಯಾದ ಪಾಪವು ಬಹಳ ಘೋರವಾದದ್ದು. அதை மீட்டுக்கொள்ளோ, அதை ஜெயிக்க முடியாது. ಅದರಿಂದ ರಕ್ಷಿಸಲು, ಅದನ್ನು ಜಯಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. பாவத்துக்கு அடிமையாகிவிட்டா, ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿ ಬಿಟ್ಟನು. பாவத்துக்கு அதிபதி சாத்தான் கிட்ட போய்விட்டா, ಪಾಪಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಸೈತಾನನ ಹತ್ರ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. அங்கிருந்து எப்படி விடுதலை ஆக்குவது? ಹಾಗೆಯಿಂದ ಯಾಕೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು? பரிதவிக்கிறது ஆத்மாக்கள். ಪರಿತಪ್ಪಿಸುತ್ತಿದ್ದಾವೆ ಆತ್ಮಗಳು. ஐயோ, என்னோட சிருஷ்டி என்னோட சாயல உண்டாக்கன உருவங்கள் போகிறது, ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ನನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮಾಡಿದ ರೂಪಗಳು ಹೋಗುತ್ತಿವೆಯೇ? என்ன செய்யறது? ನಾನೇನು ಮಾಡುವುದು? ஆடு ரத்தத்தினால முடியுமா? ಕುರಿಯ ರಕ್ತದಿಂದ ಆಗುತ್ತದಾ? மாடு ரத்தத்தினால முடியுமா? ಹಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಆಗುತ್ತದಾ? யோகத்தினால முடியுமா? ಯೋಗದಿಂದ ಆಗುತ್ತದಾ? தான தர்ம செய்தால முடியுமா? ದಾನ ಧರ್ಮದಿಂದ ಆಗುತ್ತದಾ? எல்லாம் கந்த துணியா இருக்கிறது. ಎಲ್ಲ ಹೊಲಸು ಬಟ್ಟೆಯಾಗಿದೆಯೇ? இவனை எப்படி விடுதலை ஆக்குறது? ಇವನು ಯಾಕೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು? ஒரே ஒரு வழித்தான். ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ. அண்ட சராசரத்துக்கும் ಸರ್ವ ಲೋಕಕ್ಕೂ
ஒரே ஒரு வழித்தான். ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ. ರೋಮರ್ ಪುಸ್ತಕ 5:8 ஒரே ஒரு வழித்தான். ರೋಮರ್ ಪತ್ರಿಕೆ 5:8 ಓಡುವಾಗ ஒரே ஒரு வழித்தான். ಒಂದೇ ಒಂದು ದಾರಿ. அகில பிரம்மாண்டத்துக்கும் ஒரே வழித்தான். ಸರ್ವ ಲೋಕಕ್ಕೂ சகல ஜாதி குலத்துக்கும் ஒரே வழித்தான். ಸರ್ವ ಜಾತಿ ಜನಾಂಗಕ್ಕೂ படித்தவனுக்கும் ஒரே வழி, படிக்காதவனுக்கும் ஒரு வழி. ஓதிதவனுக்கு அதே மார்ಗ. என்ன வழி மீட்புக்கு? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரணத்தினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾಗಲೂ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತನಗಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಈಗ ನಾವು ಆತನ ರಕ್ತದಿಂದ ನೀತಿವಂತರಾಗಿರಲಾಗಿ ரத்தத்தினால நீதிமான் ஆக்க முடியும். ರಕ್ತದಿಂದ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆடை ரத்தமா, ಕುರಿಯ ರಕ್ತವಾ, மாடை ரத்தமா, ಹಸುವಿನ ರಕ್ತವಾ, மாசற்றே இயேசுவுடைய ரத்தம், ಕಳಂಕವಿಲ್ಲದ ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஒரு ரத்தத்தை தவிர இந்த உலகத்துல யாரும் விடுதலை பெற முடியாது. ಈ ರಕ್ತದಿಂದ ಬಿಟ್ಟರೆ ಲೋಕದಲ್ಲಿ நீ என்ன சடங்காசாரம் செய்தாலும் யோக செய்தாலும் புண்ணிய காரியங்களை செய்தாலும் அது முடியாது. ನೀನು ಯಾವ ಯೋಗ ಪುಣ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ಆಗುವುದಿಲ್ಲ. தேவாதி தேவன் சிலுவை மேலே தன் முழு ரத்தத்தை சிந்தி, ದೇವಾದಿ ದೇವನ ಸಿಲುವೆ ಮೇಲೆ ಸಂಪೂರ್ಣ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ, உனக்குள்ள இருக்கிற அசுத்த ரத்தத்தை நீக்கி, ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಅಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು ನೀಗಿಸಿ, அநீதி உள்ள ரத்தத்தை நீக்கி, ಅನೀತಿಯಿಂದ ಇರುವ ರಕ್ತ, நீதி உள்ள ரத்தத்தை உனக்கு கொடுத்து, ನೀತಿ ಉಳ್ಳ ರಕ್ತವನ್ನು ತುಂಬಿ உன்னை நீதிமானாக்குறார். ನಿನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நீதிமானுக்கு சாவில்லை. நீதிವಂತನಿಗೆ ಸಾವು மரணವಿಲ್ಲ. சாவில்லை. ಯಾಕೆ ಅವರಿಗೆ ಮರಣವಿಲ್ಲ? அந்த நீதிமானுடைய ரத்தம் உனக்குள்ள இருக்கிறபடியாலே, ಆ ನೀತಿವಂತರ ರಕ್ತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದು, அவருடைய ரத்தத்துக்குள்ள சாவில்லாமல் இருக்கிறபடியாலே, ಅವರ ರಕ್ತದಲ್ಲಿ ಮರಣ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ, அந்த ரத்தத்தை நீ ஏற்றுக்கொண்டபடியாலே, ಆ ರಕ್ತವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ, கழுவி சுத்தமாக்க கொண்டபடியாலே, ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ, இனி நீ அநீதிமானும் பாவியும் பாதாளமும் உனக்கு சம்பந்தம் இல்லை. ನಿನ್ನ ಅನೀತಿವಂತನು ಪಾಪಿಯು ನರಕಕ್ಕೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅತ್ತ ದೈವ ನೀತಿ, ಅದೇ ದೇವರ ನೀತಿ. ಮತ್ತೆ ಸುವಿಶೇಷ ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 3:15 எடுத்து வார்த்தை பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ஞானஸ்தானம் எடுக்க வந்து அவரை பார்த்து, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎತ್ತಲು ಬಂದ ಅವರನ್ನು ನೋಡಿ, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லாம் நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ಯೇಸು ಅವನಿಗೆ, ಸದ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಕೋ, ಹೀಗೆ ನಾವು ಎಲ್ಲಾ ಧರ್ಮವನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕದಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಆತನು ಒಪ್ಪಿಕೊಂಡು, ஞானஸ்தானம் பெற வருகிற மனுஷ அவதாரமா வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு அவன் தடை செய்யறான். ಮನುಷ್ಯ ರೂಪವಾಗಿ ಬಂದು ದೇವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. மகா தேவனே உனக்கு நான் கொடுக்கிறதா ஞானஸ்தானம்? ಮಹಾದೇವರು ನೀವು ನಿಮಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ನಾನು ಕೊಡುವುದಾ? நான் வழிகாட்டி, ನಾನು ಮಾರ್ಗ ತೋರಿಸುವನಷ್ಟೇ. நான் நீதியை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ನಾನು ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಂದಿದ್ದೇನಪ್ಪ. அப்பொழுதுமாக ஞானஸ்தானம் என்னவா இருக்கிறது? ಆಗ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಏನಾಗಿದೆ? தெய்வத்துடைய நீதியா இருக்கிறது. ದೇವರ ನೀತಿಯಾಗಿದೆ. நம்ம நீதிமான் ஆக்குறது என்ன? ನಮ್ಮ ನೀತಿವಂತನಾಗಿ ஒன்று அவருடைய ரத்தம், ಮೊದಲು ಅವರ ರಕ್ತ, இரண்டாவது ஞானஸ்தானம், ಎರಡನೇದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. நாம் நீதிமான் ஆக்க போறோம். ಅವರು ನೀತಿವಂತರಾಗುತ್ತೇವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த நீதிமானுக்கு பல ஆயிரம் லட்சம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ದೇವರು ನೀತಿವಂತನಿಗೆ ಸಾವಿರ ಲಕ್ಷ ಗಟ್ಟಲೆ ಆಶೀರ್ವಾದವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போ உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ಆಗ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்போ நீதிமானாகிறது எதுக்காக? ನೀತಿವಂತನಾಗುವುದು ಯಾವುದಕ್ಕೆ? இயேசு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. நீ பரிசுத்தமாக்க வேண்டும். ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು. அப்பொழுது அவருடைய நீதி உனக்குள்ள வந்துவிடும். ಆಗಲೇ ಅವರ ನೀತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. அப்போ அங்க சொன்னா நீதிமான் ஒருவனாகிய உலகத்துல இல்ல. ನೀತಿವಂತರು ಒಬ್ಬರಾದರೂ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஏன் இல்ல? ಯಾಕೆ ಇಲ್ಲ? நாங்கள் இருக்கிறோம். ನಾವಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. நாங்கள் இருக்கிறோம். ನಾವಿದ್ದೇವೆ. இந்த உலகத்துல மகான்கள் பிரதமர்கள் உலகத்துல ராஜாக்கள் இல்லாவிட்டாலும், ಜ್ಞಾನಿಗಳು ಪ್ರಥಮರುಗಳು ಇಲ್ಲದಿದ್ದರೂ நாங்கள் இருக்கிறோம். ನಾವಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ.
நீதிமான் சந்ததியை தலைமுறையா தலைமுறை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ನೀತಿವಂತರ ಸಂತತಿ ತಲಾಂತರಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நாங்கள் இருக்கிற நீதிமான்கள். ನಾವು ನೀತಿವಂತರು ಇದ್ದೇವೆ. ஞானஸ்தானம் ಒಂದು ಜಾತಿಯಲ್ಲಿ ಸೇರುತ್ತಕ್ಕಾಗ ಅಲ್ಲ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಜಾತಿಗೆ ನೀ ಸೇರಿಸಿ ಕ್ರಿಸ್ತವನ ಆವರ್ತಕ್ಕಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನ ಆಗುವುದಕ್ಕಲ್ಲ, நீ தெய்வ நீதி உடையவன் ஆவர்த்துக்கு, ದೇವರ ನೀತಿ, நீ தேவ சாயல் ஆவர்த்துக்கு, ದೇವರ ಸ್ವರೂಪ, உன் சாபம் பாவங்கள் நீக்கப்பட்டு அவருடைய நீதி உனக்குள்ள வரத்துக்காக ஞானஸ்தானம் தவிர ನಿನ್ನ ಪಾಪ ಶಾಪಗಳು ನೀಗಿಸಲ್ಪಟ್ಟು ಅವರ ನೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ கிறிஸ்த ஜாதியில ಸೇರುತ್ತಕ್ಕಾಗ ಅಲ್ಲ. எவன் சொன்னா கிறிஸ்த ஜாதி என்பது ஜாதியே கிடையாது. ಕ್ರಿಸ್ತ ಜಾತಿಯೇ ಇಲ್ಲ. ಯಾರು ಹೇಳಿದು? ரெண்டு ஜாதி உண்டு. ಎರಡು ಜಾತಿಗಳಿದೆ. தேவன் அறிந்த ஜாதி, அறியாத ஜாதி. ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ಜಾತಿ, ತಿಳಿದುಕೊಳ್ಳದೇ ಇರುವ ಜಾತಿ. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಲಾಕಿನ ஒரு ஜாதி, ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆವಾದ ஒரு ஜாதி. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಒಂದು ಜಾತಿ, ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗದಿರುವ ಜಾತಿ. இதுதான் ஜாதி தவிர வேற எதுவுமே ஜாதி கிடையாது. ಈ ಜಾತಿಗಳೇ ಹೊರತು ஓ, அந்த ஜாதியில போய் சேர்ந்து விட்டாயா? யார் சொல்லி இந்த ஜாதி இங்க வச்சு நிக்கிறனா? ஜாதியே வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ಇಲ್ಲಿ ಜಾತಿ ಏನಾದ್ರೂ ಬಿಳಿ ಬಣ್ಣ ಹೊಡೆದು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವಾ? நீ தேவ சாயல் ஆவறதுக்கு, ನೀನು ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿ, உன் பாவம் நீக்கப்படுறதுக்கு, ನಿನ್ನ ಪಾಪ உன்னோட சாபம் நீக்கப்படுறதுக்காக, ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ, அதுக்காகவே கர்த்தர் இந்த நீதி ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். ಅದಕ್ಕಾಗவே ನೀತಿಯ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா? ಯಾಕೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆಯಬೇಕು? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:37-38 வார்த்தை பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 36, 37, 38 ಓದಿರಿ. இதை அவர்கள் கேட்டபொழுது, யார் கேட்டபோது? பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு நம்பாதவர்கள் இருந்தார்களா? ಪೇತ್ರ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ 1000 ಗಟ್ಟಲೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬದೇ ಇರುವ ಜನ. பேதுரு பிரசங்கத்தை கேட்ட உடனே ಪೇತ್ರನ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ குத்தப்பட்டவர்களானார்களா? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ಇದನ್ನು ಅವರು ಕೇಳಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಲಗುನೆಟ್ಟಂತಾಗಿ ಪೇತ್ರನನ್ನು ಉಳಿದ ಅಪೊಸ್ತಲರನ್ನು, ಸಹೋದರರೇ, அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது, ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗ ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள். ಜನಗಳು ಅಳಲಾರಂಭಿಸಿದರಂತೆ. இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார்? ಯೇಸು ಯಾವ ರೀತಿ அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ಅವರೇನು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದರು? மரியம்மா மகன், யோசேப்புடைய மகன். ಮರಿಯಮ್ಮ ಯೋಸೇಫನ ಮಗ ಯೇಸು ಎಂದು ನೆನೆಸಿದ್ದರು. ஆனா இந்த சத்தியத்தை கேட்ட உடனே, ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ இருதயத்தில் குத்தப்பட்டவரா, ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲು, இவரா மை தேவன், ಇವರಾ ನಿಜವಾದ ದೇವರು, எனக்காக ரத்த சிந்தின தேவனா, ನನಗಾಗಿ ರಕ್ತ ஐயா நான் மீட்கப்படும்படி நாங்க என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಏನು ಮಾಡಬೇಕು? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி ஞானஸ்தான பேரு. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆಯಬೇಕು. சும்மா ஞானஸ்தானம் எடுக்க கூடாது. ಸುಮ್ಮನೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆಯುವುದಲ್ಲ. பாவ மன்னிப்புனுக்கு பெறணும்னா, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ, என்ன மன்னியும் கேட்டவனை மன்னிக்கவே மாட்டார். ನೀನು ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. பின்ன யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும்? ಮತ್ತೆ ಯಾರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பு, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು. ஞானஸ்தான பேரு. ಆಗಲೇ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೋ. மன திரும்பாத நீ ஞானஸ்தானம் எத்தனை லட்ச தடவை எடுத்தாலும், ದೇವರ ಕಡೆ ತಿರುಗದೆ ಎಷ್ಟು ಲಕ್ಷ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದರು, நீ பிறந்த நாள்லேருந்து ஸ்நானம் பண்ணியே தண்ணி ஊற்றினே அந்த கணக்காயிடும். ನೀನು ಹುಟ್ಟಿದ ದಿವಸದಿಂದ ಸ್ನಾನ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. இன்னைக்கு அநேக சபைகள் ஏமாத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ சத்தியத்தை மறைவாக்கி கொண்டு வருகிறது. ಸತ್ಯವನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಿವೆ. போய் ஒரு வாரத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். சபையில ஜனம் சேர்ந்தா போதும், வெள்ளக்காரர்கிட்ட துண்டு வாங்கினா போதும். ಸಭೆಯಲ್ಲಿ ಜನ ಬಂದು ಫಾರಿನ್ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. நைசான உபதேசங்களை செய்கிறது. ಬಹಳ ನಯವಾದ ಉಪದೇಶ ಮಾಡುವುದು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ಸತ್ಯತೆ ಕೇಳಿ ಸತ್ಯವನ್ನು ಬಿಡುಗಡೆ ಹಾಕುಂ. ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು, ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாவ மன்னிப்பு பெற ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅಯ್ಯ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பேர்பட்ட தெய்வத்தை சிலுவையில் போட்டோமப்பா. ಈ ರೀತಿ ದೇವರನ್ನು ಸಿಲುಬೆಗೆ ನಾವು ಮರಿಯಮ್ಮ ಮಗನ ನೆನೆಸಿದ್ದೇವೆ. ನಾವು ಮರಿಯಮ್ಮ ಮಗ ಎಂದು ನೆನೆಸಿದ್ದೇವೆ. யோசேப்புடைய மகன் நினைச்சேமே. ಯೋಸೇಫನ ಮಗನೆಂದು ನೆನೆಸಿದ್ದೇವೆ. இவர்தான் மெய் தேவன் அவதாரம் உடையவரா? ಇವೇ ದೇವರ ಅವತಾರ. ஐயா இருதயத்தில் குத்தப்பட்டவரா? இதுதான் ரட்சிப்பு. ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. இருதயத்தில் குத்தி அழுதார்கள். ಹೃದಯದಲ್ಲಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ಅತ್ತರಂತೆ. ஞானஸ்தானம் நடக்கும்போது ஒரு 2-3 பேர் அழ ஆரம்பித்தார்கள். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎತ್ತುವಾಗ 2-3 ಜನ ಅಳಲಾರಂಭಿಸಿದರು. ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள், ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳು, அதைத்தான் மெய்யான ஞானஸ்தானம். ಅದೇ ನಿಜವಾದ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಅಯ್ಯ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பாவம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னா ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಬೇಕೆಂದರೆ மனம் திரும்பி, ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ, மனம் திரும்பாதே ಮನಸ್ಸನ್ನು பாவத்தை ತಿರುಗಿ வைத்துக் கொண்டு நீ தண்ணியில முழுகினா ಪಾಪವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀರಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿದರೆ அது உன்னுடைய உடம்பு அழுக்கு நீக்கிருப்ப தவிர ನಿನ್ನ ಶರೀರದ ಕೊಳೆಯನ್ನು ಹೋಗಿಸುತ್ತದೆ ಹೊರತು உன் ஆத்மா மோட்சத்துக்கு போகாது. ನಿನ್ನ ಆತ್ಮ ಮೋಕ್ಷ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு அநேக பேர் ಇವತ್ತು ಅನೇಕ ಮಕ್ಕಳು இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கிறிஸ்தவர்களை சாத்தான் எடுத்துக்கொண்டு போகிறான் தெரியுமா? ಎಷ್ಟು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳನ್ನ ಸೈತಾನ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஆகியால தேவப்பிள்ளைகளே, ಅದನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பொழுதுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ಆಗ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರು 3000 பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாரಲ್ಲ. வார்த்தை கேளு பாரு. 3000 ಜನ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರಂತೆ. தேவப்பிள்ளை, கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ಅವನ ಮಾತಿಗೆ ಒಪ್ಪಿಕೊಂಡವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಆ ದಿವಸ ಸುಮಾರು 3000 பேர் கர்த்தருக்குள்ள வந்து விட்டார்கள். 3000 ಜನರು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಭಾಗ್ಯ ನೋಡಿರಿ. மரியவன் நம்பினவர்கள் அவர்களಲ್ಲ, ಮರಿಯಮ್ಮನ್ನು ಅವರು ನಂಬಿದರು. 10 ಕற்பನೆயை ನಂಬಿನವರು, ದಶಾಜ್ಞೆಗಳನ್ನು ನಂಬಿದವರು, யோசேப்பு ನಂಬಿನವರಲ್ಲ, ಯೋಸೇಫನ್ನು ನಂಬಿದವರು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮರಿಯಮ್ಮ ಮಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮರಿಯಮ್ಮನ ಮಗನು ಎಂದು அந்த ನೆನೆಸಿದವರಲ್ಲ. சத்தியங்களுக்குள்ள பிரவேசித்த உடனே ಆ ಸತ್ಯ ಇವರ ஐயோ இவரா மெய்யான தேவன், ಅವರು ಹೌದಾ ನಿಜವಾದ ದೇವರು ಇವರ, எங்களை மீட்டுக்குள்ளே வந்தவர் தேவ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದ ದೇವರಲ್ಲವಾ? நான் ஆண்டவர் பிள்ளை ஆகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ಅಯ್ಯ, ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெறு. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆಯಬೇಕು. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாரா? 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರಂತೆ. அந்த சபை எப்படி இருந்துச்சா? 42 அந்த வார்த்தை பாருங்கள். 42 ನೋಡುವಾಗ ಸಭೆ ಹೇಗೆ ಇತ್ತಂತೆ? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ಅವರು ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವುದರಲ್ಲಿಯೂ ಸಹೋದರರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ನಿರಂತರರಾಗಿದ್ದರು. வாசிக்கல ಅಪೋ ಎಲ್ಲ வருமானம் ஆயிடுச்சா? ಎಲ್ಲ ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಬಿಟ್ಟರು. 4வது வசனத்தை வாசிக்கும் போது 4ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವಾಗ எல்லா ஆஸ்தி பாஸ்டியெல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதபடியில போட்டாரலாம் பாருங்கள். ಎಲ್ಲ ತಮ್ಮ ಆಸ್ತಿಗಳನ್ನ ಮಾರಿ ಬಂದ ಹಣವನ್ನು ಅಪೊಸ್ತಲರ ಪಾದದ ಬಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರಂತೆ. ಎಲ್ಲ வருமானம் ஆயிடுச்சா பாருங்கள். ಎಲ್ಲ ಒಂದು பரலோகமே அவங்க மத்தியில் இறங்கிடுச்சா பாருங்க. ಪರಲೋಕವೇ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದ ரட்சிப்பின் கூட்டம், ರಕ್ಷಣೆಯ ಕೂಟ. எல்லாம் என்ன செய்தாரಲ್ಲ? ಎಲ್ಲ ಏನು ಮಾಡಿದರಂತೆ? 2:47 எல்லாம் சபையில சேர்ந்தாரಲ್ಲ. 2:47 ಎಲ್ಲ ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬಂದರಂತೆ. ಎಲ್ಲ ಸಭೆயில சேர்ந்தாரಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಭೆಯಾಗಿ ಕೂಡಿ ಬಂದರಂತೆ. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே சேர்த்து கொண்டார்கள். ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿಯೂ ಜನರೆಲ್ಲರೂ ದಯೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿಯೂ ಇದ್ದರು. ಕರ್ತನ ರಕ್ಷಣೆಯು ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರನ್ನು ದಿನಾಲು ಅವರ ಮಂಡಲಿಗೆ சபையிலே சேர்த்து கொண்டார்கள். இப்ப ஞானஸ்நானம் பெற்றவர்களை முடிவில் ஜெபம் பண்ணி சபையில் அவர்களை சேர்க்க வேண்டும். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿರುವನು ಕೊನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. சபையில நீ வந்துட்டு போறதுன்னா உனக்கும் சபைக்கு சம்பந்தம் கிடையாது. ಸಭೆಗೆ ಹಾಗೆ ಬಂದು உனக்கு கல்யாணமும் கிடையாது, உனக்கு சாவம் கிடையாது, உனக்கு பரலோகமும் கிடையாது. ಸಭೆಗೆ ಹಾಗೆ ಬಂದು ಹೋದರೆ ನಿನಗೆ ಮದುವೆಯೋ ಸಾವೋ ಯಾವ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸಂಬಂಧ ಇರುವುದಿಲ್ಲ. வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சபையில சேர்ந்தார்களா? ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿದರು, உல்லாசமானார்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದರಂತೆ. ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்துட்டு கொண்டாந்தார்களா? ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಲು ಮಾರಿ ತಂದು ಕೊಟ್ಟರಂತೆ. 4:32 ವಾಸ್ತ பாருங்க. 4:32 ಓದುವಾಗ ஆஸ்தி பாஸ்தி ಅವರು ದಿನಾಲು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುತ್ತಾ ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಸರಳ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿಯೂ ಜನರೆಲ್ಲರ ದಯೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿಯೂ ಇದ್ದರು. ಕರ್ತನ ರಕ್ಷಣಾ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರನ್ನು ದಿನಾಲು ಅವರ ಮಂಡಳಿಗೆ ಸೇರಿಸುತ್ತಿದ್ದನು. ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಪರವಶಮಾಗಿಬಿಟ್ಟರಲ್ಲ. ஞானஸ்நானம் பெற்றவர்களಲ್ಲ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿರು ಆತ್ಮದಲ್ಲಿ ಪರವಶವಾಗಿ ಬಿಟ್ಟರಂತೆ. அவன் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் வித்துட்டு ஊழியக்கார காலில் போட்டாங்களாம். ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಮಾರಿ ಸೇವಕರ ಪಾದದಲ್ಲಿ ಹಾಕಿದರಂತೆ. 4:32 ವಾರ್ತೆ பாருங்க. 4:32 ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಓದುವಾಗ போட்டார்கள்? ಯಾಕೆ ಹಾಕಿದರು? ஏழைகளுக்கு இருக்கக்கூடாது.
ಅದು ಬಡವರಿಗೆ ಹಂಚಿಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ದೇವಪಿಳ್ಳೆ ನಂಬಿದವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದು ತಮ್ಮೆಲ್ಲದನ್ನು ಉದಾರವಾಗಿ ಅನುಭೋಗಿಸುತ್ತಾ ತಮ್ಮ ತಮ್ಮ ಸ್ಥಿರ ಆಸ್ತಿ ಸೊತ್ತುಗಳನ್ನು ಮಾರಿ ಬಂದ ಹಣವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಅವರವರ ಅಗತ್ಯವಿದ್ದ ಹಾಗೆ ಹಂಚಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದರು. ಅವರು ದಿನಾಲು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಮನೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿದು ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಸರಳ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ದೇವರನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லா ஆஸ்தி பாஸ்தி வித்துட்டாங்களாம் பாருங்கள். ಎಲ್ಲ ಆಸ್ತಿಪಾಸ್ತಿಗಳನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟರಂತೆ. உன் ஆஸ்தியை விற்கிறியா? ನಿಮ್ಮ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಮಾರುತ್ತೀರಾ? வேணுமா அந்த பணத்தை வட்டி கூட்டுற? ಹಣವನ್ನು ಬಡ್ಡಿಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಬಿಡುತ್ತೀರಾ? எல்லா ஆஸ்தி பாஸ்திகளை வித்துட்டு ಎಲ್ಲ ಆಸ್ತಿಪಾಸ್ತಿಗಳನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟು அப்போஸ்தலர் பாதபடியில் போட்டாரா? ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಹಾಕಿದರಂತೆ. எதுக்கு போட்டார்கள்? ಯಾವುದಕ್ಕೆ ಹಾಕಿದರು? ஏழைகளுக்கு உதவி செய்து ஏழையா இருக்கக்கூடாது, சமமா இருக்க வேண்டும். ಬಡವರು ಇರಬಾರದು, ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಸಮವಾಗಿರಲಿ ಎಂದು. வசதியானவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதபடியில போட்டார்கள். ಆಸ್ತಿವಂತರೆಲ್ಲ ಆಸ್ತಿ ಮಾರಿ ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಹಾಕಿದರಂತೆ. அந்த பணங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து சமமாக்கி விட்டார்கள். ಆ ಹಣವನ್ನೆಲ್ಲ ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಸಮಭಾಗ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. அப்படியே பரவசம். எவ்வளவு நாடு எவ்வளவு நேரம் அவரோட ஆராதித்தாரோட தெரியல. ಎಷ್ಟು ದಿವಸ ಎಷ್ಟು ಸಮಯ ಅವರನ್ನು அந்த நாடு நேரங்கள் போறது தெரியவில்லை. ಆ ದಿವಸ ಕಾಲಗಳು ಹೋಗುವುದೇ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? தெய்வ சமூகங்களோடு இருந்தது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಕಡೆ எல்லாரும் உள்ளத்திலும் ஒரு அன்பு வர ஆரம்பித்தது. ಎಲ್ಲ ಹೃದಯದಲ್ಲೂ ಪ್ರೀತಿ மேலே ತುಂಬಲು கீழ் என்பது பாவனை இல்லை. ಮೇಲು ಕೀಳು ಎಂಬ எல்லாம் ಭಾವನೆ அணைத்து கொண்டு பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். ಎಲ್ಲರೂ ಅಪ್ಪಿಕೊಂಡು தேவன் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மத்தியில் செய்ய ஆரம்பித்தார். ದೇವರ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது ஏன் சொத்துன்னு யாரும் சொல்லலையா? ಇದು ನನ್ನ ಸೊತ್ತು ಎಂದು ಯಾರಿಗೂ ಹೇಳಲಿಲ್ಲ. ಯಾರು எல்லாத்தையும் வித்துட்டு ಅವೆಲ್ಲವನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟು அப்போஸ்தலர் பாதபடியில போட்டாராம். ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳಲ್ಲಿ ತಂದು ಹಾಕಿದರಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போட்ட உடனே ಹಾಕಿದ ಮೇಲೆ அற்புதம் நடந்துச்சா? ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಿತು, அடையாளங்கள் நடந்துச்சா? ಮಹತ್ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಿತು. தேவ சமூகம் நெருங்க ஆரம்பிச்சதா? ದೇವರ ಸಮೂಹ ಬಹಳ ಹತ್ತಿರ ಬಂತು. எவ்வளவு நேரம் எத்தனை நாள் அங்க ஆராதித்தார்களோ தெரியவில்லை. ಎಷ್ಟು ದಿವಸ ಕಾಲ ಆರಾಧಿಸಿದರೂ ತಿಳಿಯದು. அவர்களை முடிக்கவே முடியவில்லை. அந்த உள்ளம் ஆண்டவருடைய உள்ளங்களை பிரவேசித்தார். ದೇವರು ಅವರ ಹೃದಯ பாடி துதித்து பரவசமாக ஆரம்பித்தார்கள். ஆடி ಸ್ತುತಿಸಿ ಪರವಶ எல்லாரும் ஒருமனப்பட்டார்களா? ಎಲ್ಲರೂ ಹೊಂದಾಣಿಕೆ அப்பதான் அற்புதம் செய்தாரா? அடையாளங்களை செய்தாரா? ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. இப்ப சபை, நம்ம சபை இது ஆதி சபை தானே. ಇದು ಆರಂಭದ ಸಭೆ ತಾನೇ ನಮ್ಮದು. எவ்வளவு மணிக்குமா ஆராதனை ஐயா? ಅಯ್ಯ, ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆಗೆ ಅಯ್ಯ? 12 மணி. ஐயோ, 12 மணியா? முடியுது வந்தவன முடிச்சிடணும் போயிட்டு வீட்டுக்கு சோறு தோன்றதுக்கு. பிசாசு மகனே, தொடங்குறதா எங்களுக்கு, முடிக்கிறது அவர் கையில் இருக்குது. ಆರಂಭ ಮಾಡುವುದು ನಮ್ಮದು, ಮುಗಿಸುವುದು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದೆ. இத்த ஆராதனை, ಇದೆ ಆರಾಧನೆ. எல்லாம் சரி, சபை நல்ல பாட்டு பிரசங்கலாம் இருக்குது. டைம் தான் என்ன பண்றது? ಹಾಡು ಪ್ರಸಂಗ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ, ಆದ್ರೆ டைம் இவங்க ஒப்ப பிசாச போய் கேளு, அவன் டைம் கொடுக்குவான் அவனுக்கு வாதாளத்துக்கு. ಸೈತಾನ್ ಹೋಗಿ ಟೈಮ್ ಕೇಳು, ಅವನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಸಮಯ ಕೊಡುತ್ತಾನೆ. டைம் இவன் செய்யற பாவத்துக்கு டைம். ಇವರು ಮಾಡುವ ಪಾಪ. பிசாச மகனுங்களே குது வராரு சீக்கிரம் டைம். அப்ப கேளு, அவருக்கு சொல்றாரு எவ்வளவு டைம்ன்ட்டு. ಏಸಪ್ಪ ಬರುತ್ತಾರೆ, ಅವಾಗ ಎಷ್ಟು ಸಮಯ ಎಂದು ಕೇಳಿರಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அக்கினி மகிமை வர போகிறாரா? ಬೆಂಕಿಯ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. ரட்சகர கழுத மேல வரமாட்டாரு. ರಕ್ಷಕನಾಗಿ ಕಥೆಯ ಮೇಲೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಅವರು ஜட்ஜ வர போகிறார். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. உஷாரா இருக்க வேண்டும் உலகமே, நீ உஷாராரு உலகமே. ಲೋಕವೇ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. யாரோ சொல்கிறா, இவர் வெள்ளக்கார சாமி. ಇದು ಯಾರೋ ಹೊರದೇಶದ வெள்ளக்கார சாமியா ஆப்பிரிக்கா சாமியா? அன்னைக்கு தெரிஞ்சுக்கோடா, அவனுக்கு தெரியுது. ಹೊರದೇಶದ ಆಫ್ರಿಕಾ ಸ್ವಾಮಿ எல்லா நெஞ்சில மார்பல் அடிச்சு கத்தி குதிர, ஐயோ மை தேவனே நீரா என்று கத்தி குதிரவாரா. ನಿಜವಾದ ದೇವರು ನೀವಾ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಎದೆಯಲ್ಲಿ ಬಡಿದು, ராஜாக்கள் மகாராஜாக்கள் பாதாளத்துக்கு அத்தனை பேரை கத்தி கூச்சலிடுவார்கள். ರಾಜ ಮಹಾರಾಜರು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಜನ ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾರಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ கூச்சல் பட வேண்டாம். ನೀನು ಕೂಗಾಡುವುದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவரோடு கூட இருப்பேன். ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. வலது பாசல உட்கார்ந்து கூட இருப்பார். ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. ಯಾಕೆ? அவருடைய நீதியை எடுத்துக்கொண்டார். ಅವರ ನೀತಿಯನ್ನು அவர் ரத்தத்தை ஏற்றுக்கொண்டார். ಅವರ ರಕ್ತವನ್ನು அவர் ಅಂಗೀಕರಿಸಿ, கிருபையை ஏற்றுக்கொண்டார். ಅವರ ಕೃಪೆಯನ್ನು அவர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿವು. உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ನಮಗೆ ಇನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇಲ್ಲ. நீ யாரா இருக்கிறாய்? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯಾ? தேவ சாயல், ನೀನು ದೇವರ ಸ್ವರೂಪ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
தேவனுடைய மகனா இருக்கிறான், ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದೀರಾ, தேவனுடைய மகளா இருக்கிறான். ದೇವರ ಮಗಳಾಗಿದ್ದೀರಾ, அப்பாவோடு நீ வர வேண்டும். ಅಪ್ಪನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. தவறே ಅದನ್ನು ಬಿಟ್ಟು கட்கட்டால நின்று பதில் கொடுக்க வேண்டியது உனக்கு இல்ல. ಕಟ್ಕಟೆಯಲ್ಲಿ ನಿಂತು ಉತ್ತರ ಕೊಡುವುದು ನಿಮ್ಮ ಕೆಲಸವಲ್ಲ. ஏ ಯಾಕೆ? இப்பொழுது ஆழ்ந்து கண்ணீர் விட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாயே, ಈಗಲೇ 10 ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲವಾ, அப்ப மீண்டும் உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ಮತ್ತೆ ನಿಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇರುವುದಿಲ್ಲ. நீ யாரா இருக்கிறாய்? ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? நீதிமான். ನೀತಿವಂತರು. ಅಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நேரமாச்சு, வேதத்தை எடுத்துக்கொண்டு வாசித்தா. ವೇದದಲ್ಲಿ ನೋಡು, கொரிந்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது ಕೊರಿಂಥರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದು, 6ல வாசிக்க வேண்டாம். 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ நீதிமான்கள் உலகத்துக்கு நியாயம் தீர்க்க போகிறாரா, நம்ம நியாயாதிபதியை உட்கார வைக்கிறாரா? ನೀತಿವಂತರು ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯಾಧೀಶರನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ದೇವ ಜನರು ಲೋಕಕ್ಕೆ ತೀರ್ಪು ಮಾಡುವರೆಂದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದು. ஏ மஞ்சா, சத்தியத்தை கேளு, உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்த தப்பாச்சு. எழுதுற என்னமோ பேப்பர் எடிட்டர் மாதிரி. சத்தியத்தை கேளு. நம்மளும் நியாயத்திக்க விடுறாராம். ನಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಾರಂತೆ. ஏ ಯಾಕೆ? நீ யார் நியாயம் தீர்க்க? ನೀವು ಯಾರು ನ್ಯಾಯ ತೀರಿಸಲು? நீ படும்பாவி ನೀನು ಕಡು ಪಾಪಿ. இல்லை, என்ன பாவி இல்லை. ನಾನು ಇವಾಗ ಪಾಪಿ ಅಲ್ಲ. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ஞானஸ்நானமாகப்பட்ட நீதி எனக்குள்ள வந்தபடியால் ಸ್ಥಾನ ಎಂಬ ನೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಬಂದದ್ದರಿಂದ பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ಪಾಪಕ್ಕೂ ನನಗೂ பாதாளத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, ಪಾತಾಳಕ್ಕೂ ನಮಗೆ தண்டனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ದಂಡನೆಗೆ ನಮಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. யாரு? ನಾವು ಯಾರು? ಮತ್ತೆ நீதிமான் மட்டுமல்ல, ராஜரீகமான வம்சம். ನೀತಿವಂತರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ರಾಜ ವಂಶಸ್ಥರು. என்ன இந்த பெந்தகோ சபை லபா 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 லபான்னு அடிச்சுக்கிறானுங்க. ಏನು ಬೆಂದೋಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಲಬ 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 ಅಂತ ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நாங்க அடிச்சுக்கணும் நிறுத்திக்கிறோம். ನಾವು ಆ ತರ ಬಡಿದುಕೊಂಡು ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತೇವೆ. நீங்க போறீங்கடா பாதாளத்துல, அப்ப லபா 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 லபான்னு அடிச்சுக்கோ. ನೀವು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಲಬ ಲಬ ನಿರಂತರ இருட்டதுலயும் அக்கினி இருக்கிறது, அதுல போய் அடிச்சுங்க. ಕತ್ತಲೆ ಗುಂಟೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿದೆ, நாங்க ஏன் லபா லபான்னு அடிச்சுக்கிறோம்? ನಾವು ಯಾಕೆ ಲಬ ಲಬ ಹೊಡೆಯುತ್ತೇವೆ? இப்போத்த லப லபான்னு அடிச்சு மன்னிப்பு பெற்றுக்கணுமே. ಹೀಗೆ ಲಬ ಲಬ ಹೊಡೆದು ಕ್ಷಮಾಪಣೆ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆಯೇ? இனி எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಮಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಇರುವುದಿಲ್ಲ. நாங்கள் யார்? ನಾವು ಯಾರು? தெய்வ நீதி உடையவர்களார். ದೇವರ ನೀತಿವಂತರಾಗಿ, நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன். ನೀತಿವಂತರು ಕದಲು நான் தேவே ನಾನು ದೇವರು, நீதிமான் பட்சத்தில் இருப்பேன். ನೀತಿವಂತರ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. அப்ப பரலோகம் யாரா இருக்கிறது? ಆಗ ಪರಲೋಕ ಯಾರದಾಗಿದೆ? கிறிஸ்தவனுக்கு கிடையாது, ಕ್ರಿಸ್ತವನಿಗೆ ಇಲ್ಲ, நீதிமானுக்கு. ನೀತಿವಂತನಿಗೆ. கிறிஸ்தவனுக்கு கொடுத்தா ಕ್ರಿಸ್ತವನಿಗೆ ಕೊಟ್ಟರು. 100 கோடி கிறிஸ்தவாக்குறான். 100 ಕೋಟಿ ಕ್ರಿಸ್ತನಿದ್ದಾರೆ. அல்ல 70 லட்சம் கிறிஸ்தவன் சாராயம் கிறிஸ்தவனாக்குறான். எல்லாம் கிறிஸ்தவன் கொடுத்துட முடியுமா? 70 ಲಕ್ಷ ಸಾರಾಯಿ எல்லாம் தண்ணி பார்ட்டிங்க வைக்கிறானுங்க, அவன் கிறிஸ்த பேர் வச்சுக்கிறான். ಎಲ್ಲ ಮದ್ಯಪಾನ ಮಾಡುವವರು ಕ್ರಿಸ್ತ ಹೆಸರಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கிறிஸ்தவனுக்காக அல்ல பரலோகம், ಕ್ರಿಸ್ತವನಿಗಾಗಿ ಪರಲೋಕವಲ್ಲ, தேவர ಮಕ್ಕಳೇ, நீதிமானுக்காக, நீதிವಂತರಿಗಾಗಿ. ரத்தத்தால கழுவப்பட்ட நீ நீதிமான். ಅವರ ರಕ್ತ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ನೀತಿ. எங்க எழுதிக்குது கிறிஸ்தவனுக்காக பரலோக ராஜ்யம் என்று சொல்லி? ಎಲ್ಲಿ ಇದೆ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವಿದೆ ಎಂಬುದಾಗಿ? இல்லை, ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அந்தியோகிய பட்டணத்துல மட்டும் கிறிஸ்தவர் என்று பேர் வைத்தார்கள், அவ்வளவுதான். ಅಂತಿಯೋಕ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರೆಂಬ ಹೆಸರು ಬಂದಿತ್ತು. ஆனா சரியானபடிக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்தவன் தான். ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಇರುವವನು ಯಾವಾಗಲೂ ಅವನು ಕ್ರಿಸ್ತನೇ. இன்னைக்கு டூப்ளிகேட் கிறிஸ்தவன் கோடிக்கணக்கான பேர் உலகத்துல இருக்கிறானே, பிதா சுதன் பிரித்து சாந்த பேரால் ஆமென் சாராயம் போட்டுக்கிறது. ಇದು ಡೂಪ್ಲಿಕೇಟ್ ಕ್ರೈಸ್ತರು ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನ ಎಲ್ಲ ಮದ್ಯಪಾನ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರಿದ್ದಾರೆ. பாதிரிகளுக்கெல்லாம் இருக்குது. ಪಾದ್ರಿಗಳಿಗೆ 12 மணிக்கெல்லாம் ரோஸ்ட் பிரியாணி எல்லாம் சிக்கன் சாப்பிட்டு படம் தூங்குறியா? தூங்க பேட்டா, உனக்கு இருக்குது. பெரிய பெரிய டவாலி, பெரிய பெரிய சிலுவை, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಡವಾಲಿ. ஒரு ஆச்சரியப்பார், ஐயோ எவ்வளோ கை மேலே போயிடுச்சு, உன் கை விற்கிறவனுக்கெல்லாம் கதை. கொலைக்க மாட்டாத நாய், ಬಗಳಲಾರದ நாங்கள் கொலைக்கிற நாய்கள், ನಾವು ಬಗಳುವ ನಾಯಿಗಳು. எங்களை கொலைப்பில இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் துணி கேட்கும். ನಾವು ಬಗಳುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಶಬ್ದ. ஆதி சபை அப்படியே நேரும் காலங்களில் போகிறது தெரியாதா? ಆರಂಭದ ಸಭೆಯಲ್ಲಿ ದಿನ ಕಾಲಗಳು ಹೋಗುವುದು ತಿಳಿಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. கர்த்தரோடு பரிசுத்த ஆவியானவரோடு கர்த்தருடைய பிள்ளைகள் அன்புலோடு கலந்து இருக்கிற நேரத்தில் எங்கே தான் போச்சு? என்னையா இப்போ தான் அரை ஆச்சு, நான் வந்தேன்னு தெரியுது, சாயந்தரம் 6 மணி ஆயிட்டுக்குது. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದೆಲ್ಲ ನೋಡಿದರೆ ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆ ಆದರೂ ಸಮಯ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இதான் ரட்சிப்பு, ಇದೇ ರಕ್ಷಣೆ, இதான் நீதிமான், ಇದೇ ನೀತಿವಂತರು, இதான் நீதிமானோட ஆராதனை. ಇದೇ ನೀತಿವಂತರ எனக்கு டைம் கிடையாது. ನಾವು ಇದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ.
அந்த ஆண்டவரை பாடி துதிக்க ஒரு டைம் எடுக்க முடியுமா? ದೇವರನ್ನು ಆಡಿ ಸ್ತುತಿಸಲು ಸಮಯ ಎತ್ತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾ? பரவசமாய் அவரோடு கலந்து போகிறார். ಪರವಶವಾಗಿ ಅವರ ಜೊತೆ தேவனோடு ஈடுபட ஆரம்பிக்கிறார். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದು. ஆகியால் தேவனே ಆದ್ರಿಂದ ஐயாக்கு சொல்லுங்க, சீக்கிரம் பாருங்க, எல்லாம் கோயிலும் முடிச்சுட்டு நேரம் போறாங்க. நல்லா மீதி சொந்தம் துண்டத்துக்கு ஓட்டல. ಎಲ್ಲರೂ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಮುಗಿಸಿ. ஐயாக்கு சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சிடும். நாங்களும் மீதி சொந்தம் துண்டுட்டு கொறுக்க வச்சுன்னு தூங்கணும். ಅಯ್ಯಗೆ ಬೇಗನೆ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಳಿರಿ. ஐயோ மூதேவி, பாதாளத்துக்கு போயிட்டு தூங்கு போய். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நேரம் காலம் இல்லை. ಸಮಯ ದಿನ தேவனை ஆராதிக்க, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ, தேவனை துதிக்கிறதுக்காக, தேவனை தேவனோட பேசுறதுக்காக, ದೇವರ ಜೊತೆ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ, தேவனை நீயும் கலந்து ஜீவிக்க வேண்டும். ದೇವರು ನೀವು ಕಂಬಂಡ ಆಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அதைத்தான் தெய்வ ஆராதனை. ಅದೇ ದೇವರ ಆರಾಧನೆ ಎನ್ನುವುದು. இல்லாட்டி நீ ஏதோ ஸ்பெஷலா ஒரு ஆராதனை வச்சுன்னு போயிடுது. ಅದು ನೀವೇ ಸ್ಪೆಷಲ್ ಆರಾಧನೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋದರೆ. புதுசா வராங்க யாருன்னா ஓட்ட வாட்சி அப்பப்போ பார்க்கறது. அது எங்கே ஓட்ட வாட்சி தர அப்பப்போ டைம் பார்த்துக்கிறது. ಅವಾಗ ಟೈಮ್ ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು. நீ 4 கையில் வாட்சி கட்டினாலும் நான் முடிக்கிற டைம் தான் முடிக்குவேன். ನೀನು 4 ವಾಚ್ಗಳನ್ನು ಕಟ್ಟಿದರೂ ಮುಗಿಸುವ ಸಮಯದಲ್ಲೇ ಮುಗಿ. அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கணுமே. ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. எத்தனை இதோட உத்தரவு மீறிட்டுக்கிற? ಎಷ್ಟೋ ಸಲ ಕೊಟ್ಟ ಸಮಯನು ಮೀರಿದಾರಯ್ಯ. நீங்க தூங்குறத பார்த்து, ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿ, நீங்க கொறுக்க விடுறத பார்த்தனா, சாமி ஏன் தப்பு கிடையாது, பாரு கொறுக்க விடுறாங்க, நான் முடிச்சிடுறேன் சாமி. ಇದೋ ಗೊರಕೆ ಹೊಡಿತಿದ್ದಾರಪ್ಪ, ಮುಗಿಸಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ஆவியான ஒரு வேலை செய்யலையாடா? ದೇವರಾತ್ಮ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. இல்லை வேற ஆவி வந்து வேலை செய்ய நிற்குது. ஏதோ ಬೇರೆ ಆತ್ಮ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ. யாரது? ಯಾರು? கும்பகர்ண ஆவி, ಕುಂಭಕರ್ಣನ ಆತ್ಮ. தேவலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளோ பலம் எனக்கு தெரியுமா என் உடம்புல. ಸರಿ ಅಯ್ಯ ಸರಿದಲ್ಲ, ಎಷ್ಟು ಬಳಲಿ ಇದೆ ಗೊತ್ತಾ? இங்கே உட்காந்துட்டு நான் சாயந்தரம் போகிறேன். ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಸಾಯಂಕಾಲ ಹೋಗುತ್ತಾರೆ. என் வயசு எவ்வளோ தெரியுமா? ಅಯ್ಯನವರ ವಯಸ್ಸು ಎಷ್ಟು? சுடுகாட்டில் போயிட்டு 10 வருஷம் இருக்க வேண்டும். ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಿ 10 ವರ್ಷ ಆಗಬೇಕಾಗಿತ್ತು. ஆனாலும் பொலிப்பீட்டில் உட்காந்துட்டானா, ಆದರೂ ಬಲಿ ಪೀಠದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಬಂದರೆ என்ன தேவன் ஆள்கொள்ள ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಪ್ರಸನ್ನತೆ. வாலிபேனா ஏதாவது வாலிபனுங்க அப்பப்போ பிடிச்சிக்கிட்டுங்க வாலிபனுங்க. நம்மெல்லாம் யார் தெரியுமா? தேவலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுது பராக்கிரமசாலியே. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. ரத்தத்தால கலப்பட்ட பராக்கிரமசாலியே, ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳೇ, உனக்கு முன்பாக வைத்திருக்கிற பந்தய பொருளை ஓடி பிடித்துக்கோ. ನಿಮಗ ಮುಂದಾಗಿಟ್ಟಿರುವ ಬಹುಮಾನವನ್ನು ಓಡಿ ಹೊಂದಿಕೋ. சரி, இப்படியா ஆராதனை நடந்து இருக்கும் போது, ಹೀಗೆ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಿರುವ அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:32, 35 எப்படி ஆராதனை நடந்துச்சாங்கலாம், அப்படி ஆராதனை கொண்டு இப்படித்தான் இருக்கணும். வார்த்தை பாருமா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:32. ನಂಬಿದ ಮಂಡಳಿಯವರ ಹೃದಯವು ಪ್ರಾಣವು ಒಂದೇ ಆಗಿತ್ತು. தமிழ்ல வாசிட்டே இரு. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஆமென். 4:36 வாசி பாரு. ನಂಬಿದ ಮಂಡಳಿಯವರ தேவனே, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, ಎಲ್ಲರೂ ಒಂದು ಮನಸ್ಸಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பார்னபா என்ற ஒரு மனுஷன் போய் ಬಾರ್ನಬ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಹೋಗಿ தன் முழு ஆசையை வித்துட்டு ஆண்டு ஊழியக்கார பாதபடியில் வைத்தார். ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಮಾರಿಬಿಟ್ಟು ಸೇವಕರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟರಂತೆ. நம்ம போலீஸ் ராமன் அப்படித்தான் செஞ்சாரு. ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ರಾಮನ್ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು. 2 சைட்ல ஒரு சைட்டு முழுசா வித்துட்டு 2 ಸೈಡಲ್ಲಿ ಒಂದು ಸೈಟ್ ಅನ್ನು ಸಂಪೂರ್ಣ ஒரு ಮಾಡಿ பைசா எடுக்காதபடிக்கு அப்படியே கொண்டு வந்து காணிக்கை செலுத்தார் மேலே கட்டுறதுக்கு. ಒಂದು ಪೈಸೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮೇಲೆ ಕಟ್ಟುವುದು. இதாவது யாருக்கிட்டாவது சொல்லிக்கிறாரா நான் முழுசா கொடுத்துட்டேன்னு? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಿದಾರ ನಾನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்னபா என்ற ஒரு மனுஷன் என்ன செய்தார்? ಬಾರ್ನಬಾ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮಾಡಿದರು. முழு ஆசை வித்துட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டா, ஏழைகளுக்கு கொடுத்துடுங்க ஐயா. ಸಂಪೂರ್ಣ ಆಸ್ತಿಯನ್ನು ಮಾರಿ நாங்கள் சமத்துவமா இருக்க வேண்டும். ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது சபையில. ಬಡವ ಬಲ್ಲಿದ ಇರಬಾರದು, ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮವಾಗಿ ಇರಬೇಕು. ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಬರ್ನಬ ಅಂದರೆ ಧೈರ್ಯದಾಯಕ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟರು. ಅವನು ತನಗಿದ್ದ ಭೂಮಿಯನ್ನು ಮಾರಿ ಬಂದ ಹಣವನ್ನು ತಂದು ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟನು. அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று
அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டான நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஏன் கையில கொடுக்கல? ಯಾಕೆ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಲಿಲ್ಲ? ஊழியக்காரன் எவ்வளவு கனமுடிவன் பாருங்க. ಸೇವಕರು ಎಷ್ಟು ಘನವಂತರು ನೋಡಿರಿ. பாதத்தண்டை போட்டாரಲ್ಲ. ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟರಂತೆ. ಯಾಕೆ? பாப்பா ಶಿಷ್ಯನಿಡುವ காலங்களை கழுவணும். ಬಾಪ ಶಿಷ್ಯರು ನಿಮ್ಮ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆಯಬೇಕು. அநேக பேர் காணிக்கை கொண்டாந்து காலடியில் போடுவார்கள், ஆஸ்வதிக்க வேண்டும். ಅನೇಕರು ಕಾಣಿಕೆ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾರೆ. கால மூலியமா ஆசீர்வாதம் இருக்குது அவங்களுக்கு. ನಿಮ್ಮ ಕಾಲಿನ ಮುಖಾಂತರ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಿದೆ. எல்லாம் கொண்டு வந்து காலில் போட்டாரಲ್ಲ. ಎಲ್ಲ ತಂದು ಕಾಲಿನ ಮೇಲೆ ಹಾಕಿದರಂತೆ. இப்போ இருக்கிற விசுவாசி இல்லை, ஊழியக்காரன் காலை இழுத்து விட்டுருக்கு. ಈಗಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೇವಕರ ಕಾಲನ್ನೇ ಎಳೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலடியில் போட்டாரಲ್ಲ, ಕಾಲನ್ನು ಪಾದದ ಮೇಲೆ ಹಾಕಿದರಂತೆ. இப்படி செய்யும் போது ಹೀಗೆ ಮಾಡುವಾಗ ஒரு பிரச்சனை வந்துச்சு சபையில. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಯಿತು. 2 பிரச்சனை வந்துச்சு. 2 ಸಮಸ್ಯೆಗಳು ಇಲ್ಲಿ ಬಂದಿವೆ. ஒரு பிரச்சனை ಒಂದು விதவைகளுடைய பிரச்சனை வந்துச்சு. ವಿಧವೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿತು. கொஞ்ச நாள் ஆன பிறகு ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ விதவைகள் பிசாசு பின்னால போயிட்டாரಲ್ಲ. ವಿಧವೆಗಳು ಸೈತಾನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋದರಂತೆ. அதுக்கு வசனம் டைம் ஆச்சு, நான் முடிச்சிடுறேன். ವಚನಗಳಿದೆ, ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ, ಮುಗಿಸುವುದು. பிசாசு பின்னால போயிட்டாரಲ್ಲ. ಸೈತಾನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋದರಂತೆ. அநேக பேர் ಅನೇಕ ಜನ தவறான பாதையில ವ್ಯಭಿಚಾரம் என்ற ஒரு கல்யாணத்துல போய்விட்டார்கள். ಅನೇಕರು ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬ ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರಂತೆ. பவுல் பார்த்தா, ಪೌಲನು ಇದು ನೋಡಿದರು. விதவைகளாலே சபை அசுத்தப்படுகிறது. ಈ ವಿಧವೆಗಳಿಂದ ಸಭೆ ಅಶುದ್ಧವಾಗುತ್ತಿದೆ. சாத்தான் வர ஆரம்பிக்கிறான். ಸೈತಾನ್ ಬರಲು ಆರಂಭಿಸಿದ. அநேக பேர் பிசாசுல போனார்கள். ಅನೇಕರು ಸೈತಾನನು அப்பதான் உடன் ஊழியக்கார கூப்பிட்டு சொல்றார், ನಂತರ ಸಹ 60க்கு மேற்பட்ட விதவைகளை மட்டும் தான் சபையில மெம்பர் ஆவை. 60 ವರ್ಷಕ್ಕೆ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಧವೆಗಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಮೆಂಬರ್ ಆಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. அப்பொழுதே சபையில பாருங்கள் எவ்வளவு ஒரு போராட்டம் விதவைகளால். ವಿಧವೆಗಳಿಂದ ಆಗಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ அப்பொழுது 60 வயசு விதவைகளே உஷாரா இருந்தாரு. இப்போ 80 வயசு விதவைகள் கிட்ட உஷாராக்கணும். ಈಗ 80 ವರ್ಷ ವಿಧವೆಗಳ ಹತ್ತಿರ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நீ எல்லாம் ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? எப்போ பார்த்தது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்க்குவீங்க, அப்புறம் பார்க்க முடியாது. பரலோகத்துக்கு வந்தால் என்னை மூஞ்ச பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்பதான் பவுல் சொல்றார், ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, அம்மா விதவைகளே உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்றான். ವಿಧವೆಗಳೇ ನಿಮಗೊಂದು ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾನೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. காமத்துக்கும் மோகத்துக்கும் நீ அடிமையாகி விடுகிறாய். ಕಾಮ ಮೋಹಕ್ಕೆ ನೀವು ಗುಲಾಮರಾಗುತ್ತೀರಾ. சபைக்கு கெட்ட பேரு, ಸಭೆಗೆ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ. பரலோகத்துக்கும் நீ வரமாட்டாய். ಪರಲೋಕಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. உன் பிள்ளைங்களையும் உன்னை பார்த்து கேவலமா பேசும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇವಲ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ 2வது தடவை நீ நல்ல பக்தி உடையவனை பார்த்து நீ திருமணம் செய்கிறது நல்லது என்று நான் சொல்கிறேன். ஆனா முழுசா நான் சொல்லவில்லைன்னு சொல்றான். ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿಯುಳ್ಳವನು 2ನೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಒಳ್ಳೆಯದು, ಆದರೆ அதை சபை அறிய செய்ய வேண்டும். ಅದನ್ನು ಸಭೆಯವರು ಮಾಡಬೇಕು. அதை தவிர ಅದನ್ನು ಬಿಟ್ಟು இன்னொருத்தன் பொஞ்சாதிக்கிற ஆளை போய் நேசிக்க கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರು ಬೇರೆ ಹೆಂಡತಿ ಇರುವವನ ಹೋಗಿ ಪ್ರೀತಿಸಬಾರದು. அவனும் வாலிபன் வந்து, அம்மா உனக்கு இதுவே ஐயா கிட்ட பேசுங்க, எனக்கு ஒரு நானும் வாழ வைக்கிறேன்னு சொன்னா, ಅವನು ಯುವಕನಾಗಿದ್ದು ಅಯ್ಯತ್ತರ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳಿಸುತ್ತೇನೆಂದು கர்த்தர் ஒத்துக்க மாட்டாரு. ದೇವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனாலும் வீண் கெட்ட பேர் வந்த சபைக்கு, ಆದರೂ ಸಭೆಗೆ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ. அதனால்தான் ஒரு திருமணம் செய்து விட்டுடு. ಆದ್ದರಿಂದ ಒಂದು ಮದುವೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. விதவைகளுக்கு கொடுக்குற ஆலோசனை. ವಿಧವೆಗಳಿಗೆ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. விதவைகளை பத்தி பேசினாக்கா 2 hour ஆகுது. ವಿಧವೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ எத்தனை விதவைகள் சபையில இருந்தார்கள் ஆதியில? ಆರಂಭದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಿಧವೆಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು? எத்தனை வயசு வரைக்கும் இருந்தார்கள்? ಎಷ್ಟು ವಯಸ್ಸಿನವರೆಗೆ ಇದ್ದರು? இன்னைக்கு பல ஆசைகளை ஏற்படுத்தி விட்டு ಹಲವು ಆಸೆಗಳನ್ನು ಉಂಟಾಗಿ விதவைகள் தன்னையும் கெடுத்துக்கொண்டு தன் பிள்ளைகளையும் கெடுத்துக்கொண்டு தன் நித்தியத்தையும் எழுந்து போறார்கள். ತನ್ನನ್ನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೆಡಿಸಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த உலகத்துல பார்க்கும் போது, அம்மா உனக்கு நான் வாழ கொடுக்குறேம்மா, ಅಮ್ಮ ನಿಮಗೆ ಬಾಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆಂಬ நம்பம்மா, ನನ್ನನ್ನು ನಂಬಿ. சபையில ஒருத்தனுக்கு சுமார் வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಸುಮಾರು ವರ್ಷದ ಮೊದಲು ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நான் சொன்னேன் நம்பாதே, ನಂಬಬೇಡ ಅಂದೆ. ಅಯ್ಯ நடுவுல உன்னை கை விடுவா, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆ. அவன் சரீர ஆசைக்கு உள்பட்டு உன்னை நேசிக்கிறான், ಶರೀರ ಆಸೆಗೆ உனக்கு கை விடுவா, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತಾನೆ. அப்படி இல்லைங்கய்யா, அவர் மகா பெரிய பக்த இயேசு சாமி பக்கத்துல பிதாவின் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. ಹಾಗೆ ಇಲ್ಲಯ್ಯ, ಅವರು ತಂದೆಯ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವ ಆಳು ಅಂತ ಹೇಳಿ. காலம் கடந்து வரும்போது ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಬರುವಾಗ திருமணமாகிற ஒரு பெண்ணை நேசித்தான், இவளை கை விட்டுட்டான். ತನ್ನ ಬೇರೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು ಇವಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಳು.
என்னையா பண்றது? ಏನಯ್ಯ ಮಾಡುವುದು? ஒன்றும் ஆனால் நேராக கடைக்கு போய் பாலிடால் வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிட்டு. ಏನು ಮಾಡಬೇಡ, ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಪಾಯ್ಡಲ್ ತೆಗೆದು ತಿಂದು ಕುಡಿದು ಸಾಯಿ. நான் சொல்ற புத்திமதி எங்க வச்சு நம்ம காதே? ನಾನು ಹೇಳುವ காமத்துக்கும் மோகத்துக்கும் அடிமையாகி விட்டாயே. ಕಾಮ ಮೋಹಕ್ಕೆ எங்கே அவருடைய நித்திய ஜீவனை இழந்து விட்டாயே. ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟೆಯೇ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. ಶರೀರ ಆಸೆಗಳಿಗೆ உள்ளாகாதே. ಶರೀರ ಆಸೆಗಳಿಗೆ ಒಳಪಡಬೇಡಿರಿ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவின் ஆசையா இருக்கட்டும். ನನಗೆ ಯೇಸುವಿನ ಆಸೆಯಾಗಿರಲಿ. குடும்பத்தை நீ பாரம்பரிக்க வேண்டும். ಕುಟುಂಬವನ್ನು ಪಾರಂಪರಿಸ. விதவையோட வேலை என்ன? ವಿಧವೆಗಳ ಕೆಲಸ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நிக்க வைத்து கர்த்தரோட பிள்ளைகளை மாற்ற வேண்டுமே தவிர நீ இல்லாதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில போனீங்கன்னா உன் கதையும் முடியும், பிள்ளை கதையும் முடியும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சபையெல்லாம். ಸಭೆಯೆಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿ ದೇವರ ಹತ್ತಿರ ನಡೆಸಬೇಕೇ ಹೊರತು ನೀವು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಲ್ಲ. ஆகையால மிக எச்சரிக்கையா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ இப்படியா செய்யும் போது இது ஒரு போராட்டம் வந்துச்சா சபையில? ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದು ಒಂದು ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ. அடுத்த ஒரு போராட்டம் வந்துச்சு. ನಂತರ ಇನ್ನೊಂದು ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು. ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ 5:1 5:1 ಅಪೊಸ್ತಲರ அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவியை அறிய அவன் கிரியத்தினாலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய இந்த பார்னாபா என்ன செய்தார்? எல்லா ஆட்சியை வித்து கொண்டு அது கொடுக்கும் போது ಈ ಬಾರ್ನಬ ಏನು ಮಾಡಿದ್ರು? ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದು ಕೊಡುವಾಗ அனனியா என்ற சப்பராளுக்கு சொன்னா நம்மளும் ஒரு ஆஸ்தி நிறைய இருக்குது, வித்துட்டு கொண்டாந்து போட்டுடலாம். ಅನನಿಯ ಸಫೈರಂಬ ಇಬ್ಬರು ದಂಪತಿಗಳು ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಇದೆ ಅದನ್ನು ಮಾರಿ ಕೊಂಡು ಬರೋಣ ಅಂತ ஆராதனை முடிக்கிறதுக்குள்ள போய் வித்துட்டு கொண்டாடலாம். ಆರಾಧನೆ ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗಿ ಮುಗಿಯುವರೊಳಗೆ ಹೋಗಿ ಮಾರಿಕೊಂಡು ಬರೋಣ. அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே இருந்தார்கள். ಅದುವರೆಗೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. ஓடி போய் வித்தார்கள். ಓಡಿ ಹೋಗಿ ಮಾರಿಬಿಟ್ಟರು. 50,000க்கு போகலாம்னு நினைச்சாங்க. 50,000ಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಿದರು. அது 2 லட்சத்துக்கு போயிடுச்சு. ಅದು 2 ಲಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತ್ತು. சப்பேராளுக்கிறாளே செப்புராளு, ಅದು ಸಫೈರಾ ಎಂಬ ಸ್ತ್ರೀ ಇರುವಳೆ கண்ணு திறந்துச்சு. ಕಣ್ಣು ತೆರೆಯಿತು. ஐயோ, இவ்வளவா கொடுக்குறது ஆண்டவருக்கு? ಇಷ್ಟನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಾ? 2 பசங்க கல்யாணம் ஆகிறது இருக்குது, 3 பசங்க ஓடுறது இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி பண்றது? 2 ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು. வானாடி ஆண்டவருக்கு ஒத்துனுக்குறோம் கொடுத்துடலாம், இதெல்லாம் மீட்க கொள்ளக்கூடாது. ஏய் நீ சுமார், உன் குடும்பம் நடத்த தெரியுமா? சொன்னதான், இப்ப சொல்லல. ಅದು ಹೇಳಿದೆ, ಆದರೆ ಈಗ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. முழுசா வித்துறது கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ಸಂಪೂರ್ಣ ಕೊಟ್ಟು ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳಿದೆ. எனக்கு வரணுமே முழு மனசு. ನನಗೆ ಒಂದು ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸು ಬರಬೇಕೆ. பாதி எடுத்து வச்சுக்கலாங்க மை டியர், பாதி எடுத்து வச்சுக்கலாம். பாரு நம்மள சபையில என்ன மாதிரி பாராட்டுவாங்க தெரியுமா? இப்போ ಅರ್ಧ ಎತ್ತಿಕೊಂಡರೆ ಅರ್ಧ ಕೊಟ್ಟರೆ ಸಭೆ ಎಷ್ಟು ನಮ್ಮನ್ನು ಹೊಗಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? பாடா போன முண்டை இவ்வளோ பேச்சு என்ன பண்ணுறது? சரி எடுத்து வச்சுக்கோமா. ಸರಿ, ಅರ್ಧವನ್ನು ಎತ್ತಿ ಇಟ್ಟುಕೊಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿ. நீ சீக்கிரம் பாதி எடுத்துன்னு போ, உனக்கு வெகுமதி கொடுக்குவாங்க, பின்னால் நானும் வரேன். ನೀನು ಬೇಗ ಅರ್ಧ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು, ಮರ್ಯಾದೆ கூட்டம் நடந்துனே இருக்குது. பேர் பிரசங்கம் பண்ணினேக்கிறா, ಪೇತ್ರ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. பாதி பணத்தை எடுத்துன்னு ஓடனா. ಅರ್ಧ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದನು. அனனியா, ಅನನೀಯನೇ, இவளுக்கு தான் வித்தாயா? ಇಷ್ಟಕ್ಕೆ ಮಾರಿಬಿಟ್ಟೆಯಾ? சத்தியமா உங்க ஒப்ப சத்தியமா இவளுக்கு தான் வித்த. ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಆಣೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟನೇ ಇಟ್ಟೆ ಮಾರಿಬಿಟ್ಟೆ. ஏன் பிசாச சோதிக்கிறா? ಯಾಕೆ ಸೈತಾನನ್ನು, ஆவியானவர் ஏன் சோதிக்கிறாய்? ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಯಾಕೆ ಶೋಧಿಸುತ್ತೀಯಾ? இந்த பாரு பிசாச நிக்கிறா. ಅದೋ ಸೈತಾನ ನಿಂತಿದ್ದಾನೆ. அங்கே விழுந்து செத்தான். ಅವನು ಅಲ್ಲೇ அந்த வர இருந்தா பாதி பேர் செத்துட்டு. ಅವರ ಇಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಅರ್ಧ ಜನ ಸತ್ತು ಬಿಡುತ್ತಿದ್ದೀರಿ. ಅರ್ಧ ಜನ ಮೊದಲು ಇವನ್ செத்துட்டுக்குவான். ಆಗ ಪೇತ್ರನು ஆகவானோ ஈகவானோ அந்த வரம் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார், சாத்தான் தடை செய்கிறான். ಅವರ ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ, ಅದೇ ಸೈತಾನ್ ತಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இது ஒரு சின்ன துடி கிடுக்கு போட்டுக்கிறார், அவ்வளவுதான். ಇದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಎಲೆ ಅಷ್ಟೇ ಕಿತ್ತು ಹಾಕಿದ್ದಾರೆ. சொன்னவுடன் அங்கே விழுந்து சபை ஆராதனை நடந்துனக்குது. ಆರಾಧನೆ ನಡೀತದೆ, ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲೇ அங்கே ரத்தம் காக்கி செத்தான். ಅಲ್ಲೇ ರಕ್ತ ಕಾರಿ ಸತ್ತು ಬಿಟ್ಟ. வாலிபர்கள் நல்லா பாடுற வாலிபங்க, நம்ம கிடக்கிற வாலிபர்கள் அலக்கு நிறைஞ்சேன்னு தூக்கின்னு போயிட்டு தப்பன் பண்ணிட்டாங்க. ನಮ್ಮ ಯವನಸ್ಥರೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವರನ್ನು ಸಮಾಧಿಯೇ ಮಾಡಿಬಿಟ್ಟು ತಕ್ಷಣ பாட்டு பாடினாங்க, ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலத்துல நீ மோட்ச லோகம் போக மாட்டேன். ಯೇಸುರಾಜ ಬರುತ್ತಾರೆ, ಮೋಕ್ಷರಾಜ பாட்டெல்லாம் கட்டிடுவாங்க இவங்க. ಇವರೆಲ್ಲ ಆಡನೆ. ஐயோ, என்ன மாதிரி பாட்டு கட்டுவாங்க தெரியுமா? ஏசுராஜா வருவோம், இன்னும் கொஞ்ச காலத்துல பயப்படாத, நீ என்ன பண்ண மோட்ச லோகம் போக மாட்டேன். அது ஒரு பாட்டுக்குது. ಯೇಸುರಾಜ ಬಂದರೂ ನೀನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. 3 hour ஆன பின்ட்டு வந்தா நம்ம ஜோட்டியெல்லாம் சரி பண்ணி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கின்னு நல்லா ஜோட்டி கீட்டியெல்லாம் போட்டு எங்கள்
எனக்கு இப்போ சால் போடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு சால் போட்டு இவ்வளோ பெரிய காணி கொடுத்துக்கிறோமே பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ಚಟಕ್ 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 ನಡೆದು வந்துச்சு. ಅಮ್ಮ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ಸಂತೋಷ நேர ஆட்டோ ரிக்ஷால போயிட்டுக்குது. ಎಲ್ಲ ಆಟೋ ರಿಕ್ಷಾಲೇ ಹೋಗಿದೆ. 7 5 7 ಸುಮಾರು 3 ಗಂಟೆಯ ಹೊತ್ತಿನ ಮೇಲೆ ಅವನ ಹೆಂಡತಿಯು ನಡೆದ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಯದೆ ಒಳಗೆ ಬಂದಳು. புருஷன் செத்து மண்ணாய் கல்றாயிட்டுக்கிறான், இவளுக்கு தெரியல. ಗಂಡನ ಸತ್ತು ಸಮಾಧಿ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇವಳಿಗೆ ತಿಳಿಯಲ್ಲ. இவன் நினைச்சுன்னுக்கிறான் பெரிய சாலெல்லாம் போட்டு புல்பிட்டில் உட்கார வச்சுட்டு மாலைகளெல்லாம் போட்டு நல்ல பாட்டு பாடி பாராட்டுவாங்க, சபையை ஆச்சரியப்பட்டுடுவாங்க. அண்ணனே இவ்வளோ பெரிய காணி கொடுத்துட்டாருன்னு நினச்சினுக்குவாங்க. அவன் நினச்சின்னு வந்துக்கிறான். ಸಾಲನ್ನು ಹಾಕಿ ಗೌರವ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಬಂದಳು. இவன் உளுந்து செத்து அத்தனை தப்பன் பண்ணிட்டுக்கிறாங்க. ಇವರು ಬಿದ್ದು ಸತ್ತ ಮೇಲೆ ಇವನು எவ்வளோ குயிக்காக வாலிபருக்கு அப்படி வேலை சேர்ந்துக்கிறானுங்க பாருங்க. ಯವನಸ್ಥರು ಎಷ್ಟು ಬೇಗ ಈ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. அப்போ 7ல வரா 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ, பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவளுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவளுக்கு தான் விற்றேன் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில வைத்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். வந்த உடனே புருஷன் அடக்கம் செஞ்சு தெரியல. ಗಂಡನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ದು ತಿಳಿಯಲಿಲ್ಲ ಇವಳಿಗೆ. அம்மா ಅಮ್ಮ இப்படித்தான் வித்தியா இல்லைன்னு சொல்லிட்டு தபாஜி நின்றுக்குவா. ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ஐயா நாங்க பொய் சொல்லிட்டோங்க ஐயானா விட்டுட்டு வர. ಅಯ್ಯ ಸುಳ್ಳು ಹೇಳಿದೇವೆಂದರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡು. சத்தியமா உங்க ஒப்ப சத்தியமா நாங்க இதுக்குத்தான் வித்தோம், இவ்வளவு தான் என் புருஷன் கொண்டாந்து கொடுத்தான் பாருங்க, அவளைத்தான் வித்துது. ನಮ್ಮ ಗಂಡನು ಕೊಟ್ಟ ಹಣಕ್ಕೆ ಅಷ್ಟಕ್ಕೆ ನಾವು ಮಾರಿಬಿಟ್ಟೆವಯ್ಯ. பசுத்தாவியானவர் சோதிக்கிறாயா? காணிக்கையில உஷாரா இருங்க, காணிக்கையில சோதிக்காத. ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು தசம்பாகத்தை ஒழிச்சு வச்சு ஏமாத்தி நிற்கிறீங்களா சபை முழுவதுமாக? அப்புறம் பார்த்தா கோயில் ஜென்டல்மேனுங்க, ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡದೆ ವಂಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ. ஜென்டல் லேடிங்க, எல்லாம் காணிக்கை திருடிங்க. ಎಲ್ಲ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕದಿಯುವ தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பசுதாவியானுக்கு விரோதமான காரியம் செய்ய. ಯಾಕೆ இந்த ஆசி இருந்தா உன்னதான் இருந்துச்சு, உன்னை கேட்டார் ஆண்டவர். ಈ ಆಸ್ತಿ ಇದ್ದರೆ ನಿನ್ನದಾಗಿತ್ತೆ, ದೇವರು ಇದನ್ನು கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 மனம் ஆகிட்ட பாரு பிசாசு நிக்கிறானே. ನೀನು 2 ಮನಸ್ಸು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಕ್ಕೆ ಸೈತಾನ ಬಂದು உன் ನಿಂತಿದ್ದಾನೆ. புருஷனை பொதிச்சிட்டு வந்துக்கிறாங்க, உன்னை கூட்டிட்டு போங்க, நான் இங்கே உழுந்து ரத்தம் கக்கி செத்தா. ನಿನ್ನ ಗಂಡನ ಸಮಾಧಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಎತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ತಕ್ಷಣ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಬಿದ್ದು ಸತ್ತಳು. ஒன்று விதவைகளால போராட்டம் வந்துச்சு, ಒಂದು ವಿಧವೆಗಳಿಂದ ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು, ஒன்று அனனிய சப்பரால சபையில போராட்டம் வந்துச்சு. ಇನ್ನೊಂದು ಅನನಯ್ಯ ಸಫೈರ ಮುಖಾಂತರ ಹೋರಾಟ ಬಂದಿತ್ತು. எச்சரிக்கையா இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. செய்கிற பொருத்தனைகள், ಮಾಡುವ ಅರಕೆಗಳು எச்சரிக்கையா இருந்து நீ செய்ய வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಮಾಡಬೇಕು. நான் ஆண்டவருக்காக சொல்லவில்லை உனக்கு சாப்பாடு போடுறேன்ட்டு, ನಾನು ದೇವರಿಗೆ, உங்களுக்கெல்லாம். ஆனா கர்த்தர் சொன்னா நான் கேட்டுக்கொண்டு செய்கிறேன். ಆದರೆ ದೇವರು ಹೇಳಿದರೂ ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இதுல விசேஷமாக ஹீரோ என்று யார் பார்த்தா நம்ம ஜான் பால் தான். ಇದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೀರೋ ಅಂದ್ರೆ ಜಾನ್ ಪಾಲ್ ಬ್ರದರ್. ನಮ್ಮ ஒரு காரியம் தவறாதபடிக்கு செய்யணும் பாருங்க. ಒಂದು ಕಾರ್ಯವು ತಪ್ಪದಂತೆ ಕ್ರಮವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நான் கொடுக்கறது எந்த கணக்கும் அல்ல, ನಾವು ಕೊಡುವುದು ಲೆಕ್ಕವೇ ಇಲ್ಲ. ஆனால் அவர் உண்மையாக போட்டு செஞ்சு கொண்டாந்து 15 மைல் இந்த சாப்பாடு உங்களுக்காக வந்திருக்குது பாருங்க. 15 ಮೈಲಿಯಿಂದ ಊಟವನ್ನು ಸಿದ್ಧ. நீங்க பாதி சாப்பிடுறது, பாதி குப்பை தொட்டில் கொட்டுறது, உங்க தாத்தா சோறு. ಅರ್ಧ ಊಟ ಮಾಡಿ ಅರ್ಧ ಕಸಕ್ಕೆ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಊಟ ஒரு எவ்வளவு சாப்பிட வச்சுடு. ನಿನಗೆ ಊಟ ಆಗಲಿಲ್ಲವೆಂದರೆ ಕಮ್ಮಿ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. முன்னோட்டு சாப்பிட்டோம், ಬೇರೆಯವರು ಊಟ ಮಾಡಲಿ. 2 பேரும் செத்தாங்க. ಇಬ್ಬರು ಮರಣ ಹೊಂದಿದರು. ஒன்று விதவைகளால போராட்டம், ಒಂದು ವಿಧವೆಗಳಿಂದ ಹೋರಾಟ, ஒன்று அனனிய சப்பரால போராட்டம். ಇನ್ನೊಂದು ಅನನ್ಯ ಸಫೈರ ಮುಖಾಂತರ ಹೋರಾಟ. எல்லாம் பயந்து நடுங்கி விட்டார்கள். ಎಲ್ಲ ಭಯಪಟ್ಟು ನಡಗಿದರು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஆகியாலே ಆದ್ದರಿಂದ உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ನಿನ್ನ ಸಂತೋಷ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவளுக்குள்ள இருந்த 2 மனசு, ಅವರ ಒಳಗಡೆ ಇದ್ದ 2 ಮನಸ್ಸುಗಳು, ஒன்று உலகம் ஒன்று பரலோகம், ಒಂದು ಲೋಕ, ஒன்று இயேசு ஒன்று பிசாசு, ಒಂದು ஒன்று கொடுக்கிறதா ஒன்று வானாவா. ಒಂದು ಕೊಡುವುದಾ ಬೇಡವಾ? இந்த இருதயமாகப்பட்டது கெட்டு போச்சு, அழிஞ்சு போச்சு. ಈ ಹೃದಯವು ಕೆಟ್ಟು ಹೋಗಿ ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ஆகியால தேவப்பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனோட பார்வையிலே எச்சரிக்கையா இருந்து பக்தி செய்யுங்க. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಭಕ್ತಿ. உன் மனசாட்சிக்கு விரோதமா நடக்காதே. ನಿನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯಬೇಡ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனசாட்சியே தெய்வம், ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೇ ದೇವರು. நல் மனசாட்சி, ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. மனசாட்சிக்கு துரோகம் செய்யாதே. ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಬೇಡಿ. 1000 போய் பேசி விடலாம், 1000 ಸುಳ್ಳು ಹೇಳಬಹುದು, ஆனா ಹೇಳಬೇಡಬಹುದು, மனசாட்சி ஒன்று விடாது. ಆದ್ರೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ.
7 நியாய தீர்ப்பு உண்டு உலகத்துல. ಅದು ಎಷ್ಟು ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪುಗಳು ಇರುವುದು ಲೋಕದಲ್ಲಿ. இயேசு அறியாதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதா கடைசியில? ಯೇಸುವನ್ನು ತಿಳಿಯದೆ ಇರುವವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. அதுதான் மனசாட்சி நியாய தீர்ப்பு இருக்கிறது. ಆಗ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಗುತ್ತದೆ. யாரையும் கைவிட மாட்டார். மனசாட்சியில என்னென்ன தவறு செய்துன்னு இருக்கிற, ಏನೇನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಹೇಳುತ್ತಿರುವಾಗ, வெள்ளையா இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அந்த மனசாட்சி என்னவா இருக்குது பாரு. ನಾವೆಲ್ಲ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ உள்ளார மனுஷன் என்ன செஞ்சுனுக்கிறா, ಒಳಗಡೆ ಇರುವ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, அவரோடு இருக்கிறானா இல்ல அவனோடு இருக்கிறாரா, ಎಲ್ಲ ಅವರೋಡೇ ಇದ್ದಾರೆ, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಅಲ್ಲ ಬೇರೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ. மிகு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏராளமான சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಸತ್ಯವಿದೆ. அது பசுத்த பந்தி இருக்கிறபடியால ಅವರ ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ நம்ம சீக்கிரமா கொடுத்து முடிச்சிடுறோம். ಬೇಗ ಬೇಗನೆ ಕೊಟ್ಟು ಮುಗಿಸೋಣ.